ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் வணக்கம், குட் ஈவினிங். ரைட். இன்றைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னென்ன பிள்ளைகள், அந்த நடத்தைவாத அணுகுமுறை. அப்ப அதுல நாங்க நடத்தைவாத அணுகுமுறைன்ற நடத்தைவாத அணுகுமுறை என்றா என்ன, முக்கியத்துவமான அதுல பண்புகள் என்னன்றதை பார்த்தோம். அதே போல அறிஞர்கள் சம்பந்தமா சொன்ன விஷயங்கள் பார்த்தாச்சு. அதே போல இப்ப இந்த நடத்தைவாதம் என்று சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறையும் அதனோட எப்படி இந்த விஞ்ஞான அணுகுமுறை என்றது தொடர்படுது. அப்ப ஏன் நாங்க சொல்றோம் நடத்தைவாத அணுகுமுறை என்று சொல்லலாம். இன்னொரு பேர் சொல்றோம் இந்த விஞ்ஞான அணுகுமுறை என்று சொல்றோம். அப்ப ஏன் இத நாங்க இதுக்கு மறுபெயராக விஞ்ஞான அணுகுமுறை என்று சொல்றோம் என்ற இந்த 2 விஷய பகுதியையும் கொண்டு தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். அப்ப இந்த விஞ்ஞான அணுகுமுறையும் நடத்தைவாதமும் எவ்வாறு ஒன்றுடன் ஒன்று தொடர்படுது என்ற விஷயத்த தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். சரியா? இன்றைக்கு நாங்க ஃபுல்லா இருக்கின்ற அணுகுமுறைய முடிக்கணும் பண்றதுக்காக தான் இன்றைக்கு 2 ஹவர்ஸா போட்டிருக்கோம். சரியானே? வார வீக் எக்ஸாம்ன்றதால. ரைட். இப்ப நாங்க பார்க்கலாம் புள்ளைகள். இதுல அ விஞ்ஞான அணுகுமுறையும் நடத்தைவாதம். சரியா? நாங்க இன்றைக்கு பார்க்க போறது விஞ்ஞான அணுகுமுறையும் நடத்தைவாதம். சரியா? ரைட். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துல கிளியர் ஆகுமா அந்த எழுத்து? சரி. அப்ப இந்த அடிப்படையில இப்ப நாங்க விஞ்ஞான அணுகுமுறை நடத்தைவாதம் என்பது இப்ப பொதுவா எப்படி என்றா, அ விஞ்ஞானம் என்ற இந்த நடத்தைவாதம் என்பது பொதுவாக சொல்லப்பட ஒரு விஷயம் எப்படி என்றா, மனிதனுடைய அதாவது நடத்தையில் சம்பந்தமான விஷயத்த நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த மனிதனுடைய நடத்தை கோலம் எவ்வாறு அரசியலோட தொடர்பாக இருக்குது என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாகக் கொண்டு, அந்த தொடர்பு விஷயங்களின் அதாவது விஞ்ஞான ரீதியாக என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்ற ஒரு அடிப்படையான விஷயங்களையும் கொண்டுதான் இந்த நடத்தைவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதனுடைய நடத்தையோட இந்த விஞ்ஞான என்று சொல்லக்கூடிய பகுதிகள் என்ன செய்யுது சேர்க்கப்படுது. அப்ப அதால என்ன செஞ்சாங்க ஆய்வாளர்கள் வந்துட்டு, அதாவது 1920களிலும் அதே போல 1930களிலும் இந்த நடத்தைவாதம் அதாவது இந்த மனிதர்களுடைய அரசியல் சார்ந்த நடத்தை விஷயம் வந்துட்டு முக்கியத்துவமான ஒரு நடத்தைவாதமா மாறியது. அப்ப அத வந்துட்டு நடத்தைவாத புரட்சி என்று சொல்ற அளவுக்கு அந்த நடத்தைவாதத்தினுடைய தன்மை மாறுச்சு. அப்ப இந்த நடத்தைவாதம் என்பது எப்படி தோற்றம் பெறுது? என்ன மாதிரி இந்த நடத்தைவாதம் வந்துட்டு மனிதனோட நடத்தைவாதம் அரசியல் எந்த அளவு செல்வாக்கு இருக்குன்னு பார்க்கறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, இப்ப நாங்க உதாரணத்துக்கு என்ன செய்றோம்? மனிதனுடைய அரசியல் நடத்தைய பத்தி நாங்க ஆராயிறோம்டா, மனிதன் வந்துட்டு ஒரு அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவது தான் ஒரு அரசியல் நடத்தைன்னு நாங்க சொல்லலாம் இல்ல. அப்ப அதுக்கு உதாரணமா ஒரு தேர்தல் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்குவோமே. இப்ப இந்த தேர்தல் நடக்கின்ற போது, இந்த தேர்தல்ல இப்ப ஒரு நபர் என்ன செய்றார்? பங்கேற்க போறார். அப்ப அவர் பங்கேற்கிறேன்டா, அவர் வந்துட்டு அந்த எலக்ஷன் முடியும் வரைக்கும் என்ன செய்யணும்? ஒரு தலைவரையோ அல்லது பிரதிநிதித்துவத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்காக பங்கேற்க போறார். அப்ப அது வரைக்கும் என்ன செய்வார்? அந்த ஒரு கட்சி சார்பாக அந்த கூட்டங்கள்ல போய் கலந்து கொள்றது. அதேபோல அந்த கட்சி சார்ந்த ஒரு உறுப்பினர் என்றே வச்சுக்குவோமே. அப்ப ஒரு உறுப்பினராக இருந்தாருண்டா, அவருக்கு அந்த கட்சி சார்ந்த விடயங்களை எல்லாம் பார்ப்பார். எத்தனை எங்கட கட்சிக்கு வருமென்று ஒரு தொகுப்பொண்டு அவரே என்ன செய்வார்? கணிப்பார். அப்ப இவ்வாறான செயற்பாடு நாங்க சாதாரணமாக நடைமுறையில ஒரு தேர்தல் ஒருதல் ஈடுபடுவதையும் நாங்க என்ன செய்றோம்? கணிக்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு எங்கட நாட்டில வந்துகிட்டு, கிட்டத்தட்ட நாங்க பார்க்கையில வந்துட்டு, ஆ எலக்ஷன் காலங்கள் வருகின்ற போது, கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்குள்ள தான். கிட்டத்தட்ட பெரும்பாலும் ஒரு 80,00,000 ஓட்டு இருக்குமாண்ணா. 80 90க்குள்ள தான் ஓட்டு இருக்கும். அதிலேயும் போடப்படுற ஓட் வந்துட்டு மொத்தம் ஒரு 75, 80,00,000 ஓட்டு தான் இருக்கு. பெரும்பாலும் அளிக்கப்படுது. மக்கையெல்லாம் சில நேரங்கள் வெளிநாட்டுல அங்க இங்கன்னு தான் ரிஜெக்ட் ஆகும். அப்ப இப்படியான அந்த ஓட்ட எடுத்துக்கிட்டா, இவ்வளவு ஓட்டையும் வச்சு என்ன செய்வாங்கண்டா, இந்த மக்கள் அதாவது மனிதனுடைய நடத்தை. அப்ப இந்த வருஷ எலக்ஷன்ல இவ்வளவு ஓட்ஸ் இருக்கு. இதுல எத்தன வீதம் இன்னாருக்கு கிடைக்கப் போகுது, இத்தனை வீதம் இன்னாருக்கு கிடைக்கும்னு அதுவும் ஒரு கணிப்பா பார்ப்பாங்க. இப்ப இங்க வந்துட்டு பயன்படுத்துற இந்த கணிப்பில பயன்படுத்துற எல்லா விஷயமும் ஒரு விஞ்ஞான ரீதியாக பயன்படுத்துற ஒரு முறை ஒன்று இருக்கும். என்ன முறை? இப்ப பொதுவா வந்துட்டு விஞ்ஞான இப்ப இந்த செல்ற கணிப்பெல்லாம் ஒன்று கணித முறைகள் பயன்படுத்தப்படும் என்ன. அதுல சில புள்ளிவிவர திட்டங்கள் கொண்டு வருவாங்க. சில கிராஃப் சிஸ்டங்கள் வரும். இதெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம்டா, எலக்ஷன் காலங்கள்ல அந்த எலக்ஷன் முடிவுகள் வெளியாகக்குள்ள நீங்க பார்க்கலாம். அந்த சில அவங்க அந்த விகிதாசார எலக்ஷன் முடியிற டைம்ல எத்தனை எத்தனை வோட்ஸ், எத்தனை எத்தனை விகிதாசாரம் அந்த கணிப்பெல்லாம் போடுவாங்க. அப்ப இதெல்லாம் வந்து இந்த முறையெல்லாம் வந்துட்டு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு முறையாக அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு அவங்களோட மனிதனுடைய நடத்தையை கொண்டு ஆய்வு செய்தபோது, இந்த முறைகள், இந்த விடயங்கள் உண்மைத்தன்மையாக கிடைச்சது.
அப்ப இதன் உள்ளாத்தான் சொல்றாங்க என்னண்டா இந்த நடத்தைவாதம், அதாவது இந்த நடத்தைவாதம்னு சொல்றது மனிதனுடைய நடத்தைவாதம் என்பது ஒரு விஞ்ஞான ரீதியான சில்லா விடயங்களை கொண்டது. அப்ப சாதாரண சாதாரண தொடர்பு ஒரு உதாரணமாக ஒரு சாதாரண மனிதன் ஒரு அரசியல் ஈடுபடுறதுல இருந்து சாதாரண அவனுடைய நாளாந்த வாழ்க்கையும் கூட நாங்க அந்த விஞ்ஞான தொடர்பை சொல்லலாம். இப்ப சாதாரண வாழ்க்கையினக்குள்ள இங்க பாருங்க, நீங்க காலையில எழும்பி பாடசாலைக்கு போய் திரும்ப வீடு வரைக்கும் அதுலயும் கூட நாங்க எங்கட பாடசாலை சார்ந்த அரசியல் தொடர்புகள் இருக்கும். இப்ப உதாரணமா பாருங்க, பாடசாலையால என்ன செய்வாங்க, பாடசாலையில ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வந்தா இத்தனை இத்தனை மணிக்கு இத்தனை இதெல்லாம் யாரு கொடுக்குற? கவர்மெண்ட் தான் என்ன செய்யும்? கல்வி அமைச்சு கொடுக்கும். அப்ப கல்வி அமைச்சு ஒரு ஷெட்யூல் உங்களுக்கு தருவாங்க. இப்படியான எல்லா பகுதியிலையும் வந்துட்டு அரசாங்கம் என்ன செய்யுது, ஏதோ ஒரு வகையில இந்த அரசியல் செயற்பாடு செய்து கொண்டிருக்கு. அது வந்து மனிதனுடைய நடத்தை சார்ந்த விடயமாக இருக்கு. அப்ப மனிதன் அரசியல்ல எந்த வகையில செயற்பாட வேண்ட நடத்தையே பார்க்கக்கூடிய மாதிரி. அப்ப அங்கேயும் கூட என்ன, அங்கேயும் அந்த கணித முறை என்ற செயற்பாடுகள் எல்லாம் இருக்கு. விஞ்ஞான ரீதியான முறைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது. அப்ப இதால தான் இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையை வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நடத்தைவாதம் மனிதனுடைய நடத்தைவாதத்துடன் எந்த அளவில தொடர்பட்டதோ அதற்கொண்டுதான் இந்த விஞ்ஞான அணுகுமுறையை நடத்தைவாத அணுகுமுறை என்றதை அவங்க சொன்னாங்க. பதில இங்க என்ன சொல்லப்படுகிறது நாங்க பார்ப்போம். பாருங்க, 1920கள்ல ஆரம்பித்து 1930கள்ல பிரபல்யமான முறையில் மனிதர்களின் மனித குழுக்களின் அரசியல் நடத்தை விஞ்ஞான முறைகளை பயன்படுத்தி ஆராய்வதற்கு பயன்படுத்த முறையை நடத்தைவாதம் எனலாம். அப்ப சில விஞ்ஞான முறைகளை கொண்டு பயன்படுத்துறதுதான் மனிதனுடைய நடத்தையை சில விஞ்ஞான முறைகளை கொண்டு பயன்படுத்துறது இந்த நடத்தைவாதம் என்று நாங்க என்ன செய்யலாம் சொல்லலாம். என்ன அந்த அடிப்படையில இப்ப நாங்க பார்க்கலாம், இது அரசறிவியல்ல வந்துகிட்டு நடத்தைவாத புரட்சி என்று கூறும் அளவுக்கு 20ஆம் நூற்றாண்டில் பிரபல்யம் அடைந்த ஒரு அணுகுமுறையாகும். அப்ப இதுல வந்துட்டு பார்க்கலாம், நாங்க நடத்தைவாத புரட்சி வந்துகிட்டு இந்த 20ஆம் நூற்றாண்டில கடுமையான முறையில் மனிதனுடைய நடத்தைவாத புரட்சி என்று தாக்கம் கொண்டு செலுத்தப்பட்டு அந்த நேரங்கள்ல வந்துட்டு பிரபல்யம் அடைந்த ஒரு அணுகுமுறை என்ற என்ன செஞ்சாங்கண்டா, அனுபவம் சார்ந்த கற்கைகள் உட்படுத்தப்படும் தனி மனிதரின் அரசியல் நடத்தை. அப்ப அனுபவம் பண்ணக்குள்ள தனி மனிதனுடைய அந்த அரசியல் நடத்தை வந்துட்டு கூடுதலாக அனுபவம் வாய்ந்த சில விடயங்களை கொண்ட ஒரு கற்கை அறிக்கும். இப்ப நீங்க பாருங்க, அரசியல்ல நீங்க ஈடுபடுற யாரா இருந்தாலும் பொதுவா வந்துகிட்டு எங்களுக்கு அந்த ஒரு 2-3 வருஷம் போக கூட அரசியல்ல நல்ல ஒரு அனுபவம் ஒன்று இருக்கு. அரசியல உங்களால செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு அனுபவத்தை ஒரு 3 வருஷத்துல நீங்க அடையலாம். அப்ப அந்த அளவுக்கு அரசியல் மனிதனுடைய நடத்தையில ஒரு தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி தான் என்ன சொல்றாங்கண்டா, அப்ப ஆராய்வதற்காகத்தான் மனிதனுடைய நடத்தையை பாதிக்கும் காரணிகள். அப்ப மனிதனுடைய நடத்தை என்னென்ன காரணிகள் பாதிக்குமோ அந்த விஷயத்தை ஆராய்வதற்காகவும் சில அணுகுமுறை மூலம் பயன்படுத்தப்பட்டது. அதே போல மனிதன் அரசியல் செயல்முறையில் பங்கேற்றல், அரசியல் தீர்மானங்களை எடுத்தல், தமது அரசியல் நடத்தையை பாதிக்கும் நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருத்தல், மேலும் அரசியல் நடத்தை அனுபவ ரீதியாக ஆய்வுக்குட்படுத்தல், தொகை ரீதியான தரவுகளை இப்ப பாருங்க, நான் சொல்ற விஷயம் எல்லாம் பொதுவா நாளாந்த வாழ்க்கையில் நடக்குது. அதே போல ஒரு அரசியல் ரீதியான ஒரு முக்கிய கட்டங்கள், அதாவது இந்த எலெக்ஷன் காலங்கள் வார ஒரு அரசியல்ல ஒரு முக்கிய கட்டம். அப்ப இவ்வாறான காலகட்டங்கள் வருகின்ற போது நாங்க என்ன செய்யறோம், அரசியல்ல ஒரு விஞ்ஞான ரீதியான தொகை மதிப்பான சில விடயங்களை நாங்க பார்க்க வேண்டி வரும். அப்ப அதனாலதான் உதாரணத்துக்கு சொல்லலாம், நாங்க தேர்தல் நடத்தி பல கோணங்களில் ஆராய்ந்து பெறப்படும் தொகை ரீதியான தரவுகளை பெற்று, அப்ப தேர்தல் காலங்கள்ல தேர்தல் ஒன்று நடக்குதுன்னா அங்க நடந்த தேர்தல் என்ன செய்யறோம், நாங்க ஆராய்வோம். ஆராய்ஞ்சு சில முடிவுகளை தொகை ரீதியான தரவுகளை பயன்படுத்தி அது என்னென்னு பார்த்தா, முதலாவது நாங்க அதை பகுப்பாய்வு செய்வோம், எப்படி தேர்தல் நடக்குதுன்றதுன்னு. அதே போல அதுக்கு நாங்க ஒரு வரைபடமோ அல்லது ஒரு அட்டவணையோ அல்லது சதவீதமோ என்பதை பயன்படுத்தி பங்குகளையும் போக்குகளையும் சுட்டிக்காட்ட முடியும். இது ஒரு சாதாரணமாக நாங்க எல்லார வாழ்க்கையிலும் பொதுவா ஒரு எலெக்ஷன் காலங்களில் நடக்கின்ற ஒரு விடயம். அப்ப பொதுவா நாங்க பார்க்கின்ற விடயத்துல இந்த அரசியல் நடத்தின்ற தாக்கம் வந்துட்டு, அதாவது இந்த முழுமையான முறையில விஞ்ஞானத்தை கொண்டதாக இருந்ததால்தான் இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறை நடத்தைவாதத்துடன் தொடர்படுத்தப்பட்டது. அதனாலதான் விஞ்ஞான அணுகுமுறை இப்ப நாங்க யோசிக்கலாம், ஏன்னா விஞ்ஞான அணுகுமுறைக்கு நடத்தைவாத சம்பந்தம் இல்லை என்று நாங்க யோசிக்கும் தானே. அந்த யோசிக்கிறதுக்குரிய சில முடிவான தகவல் தான் இது. அப்ப ஏன் இது சேர்க்கப்பட்டா, நடத்தை என்பது ஒரு மனிதனுடைய நடத்தை. அப்ப நடத்தையாண்டா அவனுடைய செயற்பாடுகளை பார்க்கிறது. அப்ப அந்த செயற்பாட்டை விஞ்ஞான ரீதியை தான் பார்க்கலாம். அந்த விஞ்ஞான ரீதியாக எனக்கு நல்லது கிடைக்குமா கெட்டது கிடைக்குமா பார்க்கறதுக்காக தான் என்ன செய்யறாங்கன்னா, இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறை கொண்டு வராங்க. நடத்தைவாதத்தை விஞ்ஞானம் என்று நாங்க சொல்லலாம் என்ற ஒரு கருத்தை இதுல கிளியரா விஞ்ஞான அணுகுமுறை நடத்தைவாதம்
பாப்போம் விளங்கிட்டா விளங்க இல்லையா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம் விளங்கிட்டா விளங்க இல்லையா? பாப்போம் கிளியர் தானே? செல்வணும் என்னடா நாங்க அடுத்த சார் பகுதி விளங்கு பார்க்க போறோம். சார். நாங்க சொல்றது விஞ்ஞான அணுகுமுறை நடத்தைவாதம். சொல்லுங்க. ரைட், ஓகே. விளங்கிட்டு சொன்னாயி ஒரு ஆள் மத்தாக்களும் விளங்கிட்டு தானே. திரும்ப ஒரு தரம் மேலோட்டமா சொல்றேன், நல்லா கேளுங்க. விஞ்ஞான அணுகுமுறை நடத்தைவாதம். இப்ப இந்த தலைப்புக்குரிய விஷயம் என்னன்னா ஷோர்ட்டா விளங்கிக்கிட்டா சரி. அதாவது மனிதனுடைய நடத்தைவாதம். இந்த நடத்தை என்ற விஷயத்த அரசியலோட எவ்வாறு செயற்படுத்தப்படுகிறது, அல்லது நாங்க அரசியல்ல இருக்கின்ற செயற்பாடுகளை மனிதனுடைய நடத்தை கொண்டு எவ்வாறு நாங்க தீர்மானிக்கலாம் என்பதை நாங்க பயன்படுத்தப்படுகின்ற போது அதனூடாக கிடைக்கப்படுகின்ற சில விடயங்கள் விஞ்ஞான ரீதியான விடயங்களாக ஆராயப்படும். அதன் மூலமாக நாங்க என்ன செய்வோம், விஞ்ஞான அணுகுமுறைகளை கொண்டே நாங்க சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த விஞ்ஞான முறைகள் இதுல செயற்படுவதால பயன்படுத்தப்படுவதால நாங்க இந்த விஞ்ஞான அணுகுமுறை கொண்டுதான் இங்கே ஆய்வு செய்யப்படும். அதனால தான் இந்த விஞ்ஞான அணுகுமுறை என்பது நடத்தைவாதத்துடன் தொடர்பற்ற ஒன்றாக காணப்படுகின்றதை நாங்க விளங்கினா சரி. அதுக்கு தேவையான நீங்க இந்த உதாரணங்களை சொல்லலாம். ஒரு தேர்தல் காலங்களில் நடக்கின்ற ஒரு விஷயத்த நீங்க உதாரணப்படுத்தி அதுல சில விஞ்ஞான செயற்பாடுகள் இருக்கிறதால தான் இந்த விஞ்ஞான அணுகுமுறை பயன்படுத்தப்படுது. அதனாலதான் நடத்தைவாதம் விஞ்ஞானமும் சேர்ந்து செயற்படக்கூடியதாக இருக்கு. சரியா? இப்படி நீங்க விளங்கிட்டீங்கன்னா சரி. ரைட். இப்ப நாங்க பார்ப்போம் இந்த நடத்தைவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த விஞ்ஞான நடத்தைவாதம் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையில சில குறைபாடுகள். நடத்தைவாத அணுகுமுறையில் இதுல என்ன குறைபாடுகள் இருக்கு? உண்மையாவே இதுல நிறைய குறைபாடுகளை சொல்லலாம்னு அறிஞர்கள கருத்துப்படி வந்திருக்கு. இப்ப பாருங்க, இதுல குறைபாடுகள் எனக்குள்ள உண்மையாவே நாங்க சும்மா பிராக்டிகலா பார்ப்போம். இதுல சும்மா சாதாரண நாங்க விளங்கின மாதிரி சொல்லணும்னா நடத்தைவாத அணுகுமுறையில் உள்ள குறைபாடு பொதுவா சொல்ற கருத்து என்ன, அதாவது அஹ், இது வந்துட்டு கூடுதலாக விஞ்ஞான சம்பந்தமான விடயங்களை பற்றி ஆராய்வதனால் ஏனைய சில அரசியல் உள்ள விடயங்கள் புறக்கணிக்கப்படுது. இது ஒரு குறைபாடை நாங்க சொல்லலாம் என்ன. அதே போல இன்னும் நாங்க சில விஷயத்தை சொல்லலாம். அதாவது விஞ்ஞான தன்மை ஒரு முடிவாக இருக்க வேண்டும். அதாவது உண்மையான சில விடயங்களை மட்டுமே என்ன செய்து, இப்ப விஞ்ஞானம் என்பது உண்மையை மட்டும்தான் ஆராய்வது. அப்ப உண்மைத்தன்மை மட்டும் ஆராய்வதால் விஞ்ஞானத்தின் தன்மை உண்மை தன்மை மட்டும் ஆராய்வதால் ஆனா ஏனைய சில விடயங்கள் இதுக்கு என்ன செய்யுது, உண்மைக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்கள் புறக்கணிக்கப்படுது. அப்ப நாங்க எங்களுக்கு விளங்கின மாதிரி இந்த விஞ்ஞான என்று சொல்ற, அதாவது இந்த நடத்தைவாதம் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையை வச்சு நாங்க குறைபாடுகளையும் பார்க்கலாம். குறைபாடுனுக்குள்ள நாங்க இந்த அமைப்பில தான் நாங்க என்ன செய்யலாம் விளங்கலாம். இப்ப இங்க பார்க்கலாம், நாங்க நடத்தைவாதிகள் மனிதர்களின் அரசியல் நடைமுறைகளை மட்டும் ஆய்வு செய்து அவதானம் செலுத்துவதன் மூலம் அரசியல் விடயப்பரப்பு சுருங்கப்படுவதற்கான காரணம். இப்ப நாங்க பொதுவான ஒரு கருத்து தான் இது. இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லப்படுதுன்னா நடத்தைவாதிகள் வந்துட்டு என்ன செய்யறாங்க, மனிதன் அரசியல் நடத்தையை பத்தி மட்டும் சிந்திக்காங்க. அப்ப மனிதனுடைய அரசியல் நடத்தையை பத்தி அரசியல் நடைமுறைகள் நடத்தையை பத்தி பார்க்கின்ற போது என்ன நடக்குது, அப்ப ஏனைய அரசியல் சில விஷயங்கள் இருக்கு. அப்ப மனிதன் அரசியலை மட்டும் பார்த்தா அரசியல் என்று சில முக்கியமான சில எண்ணக்கருத்து கோட்பாடுகள் இருக்கேன், அந்த விஷயங்கள் புறக்கணிக்கப்படுதாமாண்டா அது ஒரு குறைபாடா இல்லையா? அப்ப அதால இது ஒரு குறைபாடாக முதலாவது கருத்தும்படி சொல்லப்படுது. அதே போல பாருங்க, நடத்தைவாதமானது அமெரிக்க அரசியல் மனிதனையும் அரசியல் முறையின் அடிப்படையை கொண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு எடுக்கின்ற முடிவுகள் ஏனைய சமூகங்களை பயன்படுத்தி முயற்சி எடுக்கப்படுகின்றன. இப்ப இது ஒரு நல்ல ஒரு கருத்து உண்டு. எப்படி என்றா, இப்ப இந்த விஞ்ஞான என்று சொல்லக்கூடிய இந்த நடத்தைவாத அணுகுமுறை இதை வந்துட்டு இவங்க என்ன செய்யறாங்கண்டா, இப்ப ஆய்வுண்ட சொல்ற விஷயம் மனிதன் நடத்தையை தான் தீர்மானிக்கணும்ன்றாங்க. இப்ப என்ன செய்யறாங்கண்டா, உதாரணத்துக்கு ஒரு அமெரிக்காவோ இல்ல ஒரு ஆஸ்திரேலியாவோ போன்ற நாடுகள் இருக்கின்ற ஒரு மனிதன் என்ன செய்யறாங்க, ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. இப்ப ஆய்வுக்கு உட்படுத்தினா அவன் நடத்தைகள் எல்லாம் முழுமையாக ஆய்வு செஞ்சோம் முடிவு ஒன்று கிடைக்குது. அப்ப இந்த முடிவின் பிரகாரம் சொல்றாங்க, இலங்கையிலேயோ இந்தியாவில் இருக்கின்ற நபரும் இவருடைய இந்த செயற்பாடின் பிரகாரம் தான் நீங்களும் செய்யணும். இவருடைய அந்த மனிதனுடைய அரசியல் நடத்தை உண்மையாகவே 100க்கு 100% ஓகே. அதே போல நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த நடத்தை மாதிரி அவர செயற்பாடு மாதிரி நீங்களும் செயற்படும். எங்கட நாட்டில் இருக்க மக்கள் அதே போல இந்தியாவில் இருக்க மக்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாமா? முடியாது. ஏன்? ஒவ்வொரு நாடுக்குரிய அரசியல் விடயங்களும் என்ன செய்யுது, மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கும். இப்ப எங்கட இலங்கையில் உள்ள விடயம் இந்தியாவில் இருக்காது, இந்தியாவில் உள்ள விஷயம் அமெரிக்காவில் இருக்காது. அப்ப ஏன் அங்குள்ள மக்கள் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடியவங்க. அதே போல மக்களுடைய கலாச்சார விஷயம் வேற, நிறைய இன மக்கள் இருப்பாங்க. அதே போல
பொதுவா ஆடை என்ற விஷயங்களோ ஏனைய விஷயங்கள் எல்லாமே வித்தியாசப்படும். அவங்களோட செயற்பாடுகள் வித்தியாசப்படும். அரசியலே முழுமையாக வித்தியாசப்படும். அப்ப இவ்வாறான செயற்பாடுகள் இருக்கின்ற போது எப்படி நாங்க முடிவெடுக்கலாம்? அப்ப இதுவும் ஒரு குறைபாடா பார்க்கணும். அப்ப வேறொரு நாட்டில் இருக்க அரசியல் மனிதனுடைய நடத்தையை கொண்டு ஏனைய சில நாடுகளை வச்சு நாங்க ஒப்பிட இயலாது. அப்ப அப்படியெல்லாம் பார்க்க இயலாது. அப்ப அதே பிழையான ஒரு கருத்து என்ன? அப்ப அதே போல அடுத்த விஷயத்தை நாங்க பார்க்கலாம். இதுல நாங்க மனிதனுடைய நலத்தை பொதுமைப்படுத்த முடியும் என்று கூறினாலும் நிதமும் மாறும் இயல்பினை அடைந்ததை பொதுமைப்படுத்துவது இலகுவான விடயம் அல்ல. அப்ப இது உண்மையாக ஒரு நல்ல ஒரு கருத்து என்ன சொல்றது. இப்ப மனிதனுடைய நடத்தையை கொண்டு என்ன செய்யலாம்? பொதுமைப்படுத்தக்கூடிய முடிவுகள் எடுக்கலாமா? சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்கலாமா? எப்படி சரியான தீர்மானத்தை எடுக்க சொல்லுங்க அப்போ. மனிதன் வந்துகிட்டு இப்ப இன்றைக்கு ஒரே மூட்ல இருக்கவன் நாளைக்கும் ஒரே எண்ணத்தில் இருப்பானா மனிதன்? இருக்க மாட்டான். இப்ப மனிதனை பொறுத்தவரை பொதுவா தனிப்பட விருப்பு வெறுப்பு என்ற விஷயம் என்ன தொடர்ந்தும் இருக்கும் என்ன. அப்ப இருக்கத்தால நாங்க ஒரே கொள்கையில எவரும் இருக்க மாட்டோம். அப்ப அதால நாங்க இப்ப இன்றைக்கு ஒரு கொள்கையில் இருக்கலாம், நாளைக்கு ஒரு கொள்கையில் இருக்க நாளையா. அப்ப இவங்க சொல்ற கருத்து எப்படின்னா மனிதன் அந்த அரசியல் நடத்தை கொண்டு பொதுமையான முடிவுகளை எல்லாம் எடுக்கலாம் உண்டா. நாங்க 100க்கு ஒரு 60-70% தான் என்ன செய்யலாம் எடுக்கிறது. அதுல மிச்சம் கூடுதலா சொல்லல. ஏன்? மனிதன் நிலைமை அப்படி. அப்ப அதால இந்த கருத்தையும் ஏற்றுக்கொள்ளல. அப்ப மனிதன் வந்துட்டு தொடர்ந்து ஒரே நிலைமையில இருப்பான் என்பதை நாங்க பொதுமைப்படுத்தப்பட்ட கருத்தாக எடுக்க முடியாது. அதனால அது மாறுபட்டதாக அமையும் என்பது இது ஒரு குறைபாடா பார்க்காங்க. அதே போல அடுத்த விஷயத்தை பாருங்க. நடத்தைவாதிகள் நுட்ப முறைக்கு தேவையற்ற முக்கியத்துவத்தை வழங்குவதோடு முடியாத துறைகளை பற்றி கற்பதை வேண்டும் என கைவிடுகின்றனர். பாருங்க, இதில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்படுது. நடத்தைவாதிகள் என்றால் நுட்ப முறைகளுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம். இப்ப நல்லா வழங்கும். இப்ப விஞ்ஞான அணுகுமுறை என்பது அரசியலிக்கின்ற விஞ்ஞானமான சில பகுதிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்ப நாங்க எலெக்ஷன் டைம்ல நடக்கின்ற அதுல சொல்லப்படுகின்ற நிறைய புள்ளி விவரங்கள் வரைவு கிராஃப் என்ற கணிதமான இந்த விஞ்ஞான முறைகள் நிறைய இருக்குன்னு. இவ்வாறான முறைகளை கொண்டு சில விடயங்களை மட்டும்தான் ஆய்வு செய்ய முடியுமா இந்த நடத்தைவாதம். ஆனா ஒரு சில விடயங்கள் முக்கியமான ஒரு சில விடயங்களும் இருக்கு. அதுகளெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? புறக்கணிச்சிருவாங்க. அதே இந்த கஷ்டமான விஷயங்களை எல்லாம் விட்டுருவாங்க. அப்ப அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்படுது 3ஆம் உலகப் போர் தொடர்பான தகவல். அப்ப ஏனென்றா இந்த நடத்தைவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா 3ஆம் உலகப் போர் வந்துட்டு அதுக்கு ஒரு தீர்வே செய்யல என்ற ஒரு நிலைமையா அடைஞ்சாங்க. இப்போ இடம் அழிஞ்சிட்டு அழிஞ்ச எப்படி திடீரென்று முடிவு கொடுக்கும் ஒன்றும் செய்யல அது. அப்ப அது விஞ்ஞானத்தை கொண்டும் ஆய்வு செய்யல. அப்ப அதால அதை கைவிட்டான். அப்ப அதுவும் ஒரு குறைபாடாக இவங்க சொல்றாங்க. அப்ப இவ்வாறான முக்கியமான சில விடயங்கள் புறக்கணிக்கப்பட்டதால இது இந்த பூரணமாக நாங்க நடத்தைவாதம் என்று சொல்லல அது. நடத்தைவாதம் என்ன இருக்கணும்? ஒரு விஷயத்தை நாங்க முடிவெடுத்தா அது எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கணும். அப்ப அவங்க ஒரு குறிப்பிட்ட மட்டும் அது விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய சில பகுதிகளை மட்டும் பார்த்தா ஏனைய பகுதி என்ன செய்யுது? புறக்கணிக்கப்படுது. அப்ப அதையும் ஒரு குறைபாடா பார்க்கலாம். அதே போல பாருங்க பிள்ளைகள், நடத்தைவாதம் இயக்கமானது அரசறிவியலாளர்களை நடத்தைவாதிகள் மற்றும் மரபு ரீதியான மரபுவாதிகள் என்று இரண்டாக பிரிக்கிறார். அப்ப இதுவும் ஒரு குறைபாடு. எப்படி? இந்த நடத்தைவாதம் என்று சொல்றது 2 வகையா பிரிக்கப்படுது. ஒன்று வந்துகிட்டு அரசறிவியலாளர்கள், நடத்தைவாதிகள், அதே போல மற்றும் மரபுவாதிகள் என இரண்டா. அப்ப இதுல நடத்தைவாத இயக்கமானது அரசறிவியலாளர்களை நடத்தைவாதிகள் என்று சொல்லுது. ஆறு அரசறிவியல்ல கொஞ்சம் தேர்ச்சி பெற்றார்களா, அதாவது அரசறிவியல் பாடப்பரப்பில கொஞ்சம் நல்ல முதிர்ச்சியானது அரசறிவியலாளர். அவங்கள மட்டும்தான் நடத்தைவாதிகள் என்னது. பழமையான சில மரபுவாதிகளை வந்துகிட்டு நடத்தைவாதி இல்லைன்னு அவங்களுக்குள்ள ஒரு 2 பிரிவு இருக்காம். அப்ப அதுவும் ஒரு குறைபாடு தானே என்று அவங்க சொல்றாங்க. அதே போல அரசியல் நடத்தை என்பது அரசியல் ஒரு பகுதி என்பதாகும். ஆனால் இவ்விதியானது அரசியல் ஏனைய பகுதியை குறிப்பாக அரசியல் நிறுவனங்கள் போன்ற பேரின விடயங்களை கைவிடுது. அப்ப அரசியல்ல வந்துட்டு பொதுவா நான் முன்ன ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் தான். அரசியல்ல வந்துட்டு நடத்தை என்பது அரசியல் ஒரு பகுதியை மட்டும் தான் பார்க்கும். இப்ப உதாரணமாக நாங்க அரசியல் பாடப்பரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க 15 யூனிட் படிக்கமாமண்டா இந்த அரசியல் நடத்தை சம்பந்தமா பார்க்கின்ற பகுதிகள் மிக குறைவான பகுதிகள் தான் இருக்கு. இப்ப நாங்க முதல் யூனிட் 2 யூனிட் இந்த ஒரு 5 யூனிட் வரைக்கும் நான் சொல்ற விஷயங்கள் இருக்காது. இது எங்க இருக்குமெண்டா இந்த நடத்தைவாத அணுகுமுறை அந்த ஆய்வுமுறை பகுதிகள் அந்த யாப்புன்னு சொல்லக்கூடிய பகுதிகளை மட்டும் தான் வரும். இப்போ 72 அதுல அதுக்கு புறவு வார ஒரு 3-4 யூனிட்டுக்குள்ளதான் இருக்கு. ஒரு 4 யூனிட்டுக்குள்ளதான். அப்ப ஏனெண்டா நாங்க படிக்க பாடப்பரப்பில கூட ஒரு 4 யூனிட்டுக்குள்ளா இருக்கு. ஆனா உண்மையா நடத்தைவாதம் பூரணமான ஒரு அணுகுமுறைன்னு சொன்னேன்னு முழு பாடப்பரப்பை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறையா இருக்கு. உண்மை இல்லையா?
அப்ப இதுவும் ஒரு குறைபாடாக பார்க்காங்க. அப்ப அதால என்ன சொல்றாங்கடா, இப்ப பொதுவாக நாங்க சொல்ற சில நிறுவனங்கள், அரசியல் சார்ந்த நிறுவனங்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றது. நடத்தைவாதம் ஒரு சில விடயத்தை மட்டும்தான் பார்க்குது. அதுலேயும் விஞ்ஞான ரீதியான சில விடயங்களை மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது என்பதை இந்த நடத்தைவாதம் என்று சொல்லக்கூடிய இந்த வாதிகளுக்கு எதிராக உள்ள சில அறிஞர்கள கருத்தாக இதை நாங்க சொல்லலாம். சரியா? இப்ப நீங்க யோசிக்கணும், சில கருத்துக்கள் வந்துகிட்டு இப்ப நடத்தைவாதம் சம்பந்தமான நல்ல விஷயங்களை சொல்றாங்கன்னா, அதுக்கு எதிரான சில கருத்துக்கள், குறைபாடுகள் சொல்றவங்க அதுக்கு எதிரானவங்களா இருப்பாங்க. அப்ப அவங்க தான் இதற்குரிய குறைபாடுகள் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இப்ப நாமளாகவே எந்த குறைபாடுகளும் முடிவுகள் எடுக்கையில. இப்ப அவங்க சொல்லப்பட்ட எங்கட சிலபஸ்ல இப்படித்தான் விதிக்கணும். அந்த அரசியல் நடத்தைவாதம் குறைபாடுனா இப்படித்தான் இருக்கணும்னு சொன்ன விஷயத்தை தான் நாங்க என்ன செய்யறோம்? அதை தொகுத்து நாங்க படிக்கிறோம். சரியா? இப்ப எதுவும் வந்துட்டு நாங்களாக உருவாக்கி எதையும் படிக்கல. சிலபஸ்ல என்ன சொல்லுதோ அதை நாங்க படிக்கணும். சரியா? ரைட். அடுத்த பிள்ளைகள் நாங்க பார்க்க போற அடுத்த பகுதி வந்துகிட்டு, இந்த நடத்தைவாதத்தில நாங்க இதுல பகுதிகள், ஒரு சில பகுதிகளையும் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. இதை நாங்க சொல்லலாம் எப்படின்னா, பின்வந்த நடத்தைவாதம் என்ற ஒரு பகுதி ஒன்று இருக்கு. அதையும் பார்த்துட்டு, அதே போல நடத்தைவாதத்தின் அண்மை போக்கு, இப்ப நடைமுறையில வந்துட்டு நடத்தைவாதம் எந்த நிலைமையில இருக்குன்றதை நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. சரியா? இப்ப பின்வந்த நடத்தைவாதம். இந்த பின்வந்த நடத்தைவாதம் என்னன்றதை பார்ப்போம். இப்ப இது பின்வந்த நடத்தைவாதம். இப்ப தற்போதைய காலத்தை நாங்க பொதுவா சொல்லணும். சரியா? இப்ப பார்க்கணும் பிள்ளைகள், நடத்தைவாதிகள்ல மேற்குறிப்பிட்ட குறைபாடுகள் காரணமாக நடத்தைவாத அணுகுமுறையின் முக்கியத்துவம் குறைந்து மரபுசார் அணுகுமுறைகளாக தத்துவார்த்தம், வரலாற்று மற்றும் நிறுவனம் சார் அணுகுமுறைகளின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. என்ன விஷயம் என்றா, பின்வந்த நடத்தைவாதம் என்பது எப்படி என்றால், நடத்தைவாதிகள் மேற்குறிப்பிட்ட இந்த குறைபாடுகள், யாரு இந்த நடத்தைவாதிகள் மேற்குறிப்பிட்ட சில குறைபாடுகளின் காரணமாக இந்த நடத்தைவாதிகளுக்கு எதிராக கிடைக்கப்பட்ட குறைபாடுகள். இப்ப இந்த குறைபாடுகளின் காரணமாக இந்த நடத்தைவாதிகள் என்ன செஞ்சாங்கண்டா, சில 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 விஷயங்களை என்ன செய்யறாங்க, கொண்டு வராங்க. ஏன் இது குறைபாடு இல்லை, இதை தொடர்ந்து நாங்க பேணலாம் என்று அவங்க அதை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு சில கருத்துக்களை கொண்டு வந்ததாலதான் இதை சொல்ற பின்வந்த நடத்தைவாதம். நல்ல விளைவிக்கணும். அப்ப ஏற்கனவே நடத்தைவாதம் என்று சொல்லப்பட்ட கருத்து தொடர்ந்து என்ன செய்யுது, பேணப்படலை. அப்ப கொஞ்ச காலம் நடத்தைவாதம் என்ற அணுகுமுறை பயன்படுத்தப்பட்டிருந்த காலப்பகுதியில திடீரென்று அதுல நிறைய குறைபாடுகளை கண்டுபிடிச்சதுனால அதை பையன் என்ன செஞ்சுக்கி வீழ்ச்சி அடைஞ்சு போக்கி. அப்ப வீழ்ச்சி அடைஞ்ச நேரத்துல திரும்ப என்ன செஞ்சாங்கண்டா, இந்த பின்வந்த நடத்தைவாதம் என்ற சில கருத்துக்களை கொண்டு வந்து திரும்ப என்ன செஞ்சாங்கன்னா, அந்த குறைபாடின் காரணமா என்னென்ன குறைபாடுன்றதை கண்டுபிடிச்சு பின்வந்த நடத்தைவாதம் என்ற கருத்தை கொண்டு வந்தாங்க. அதுல சில விஷயங்களை உள்வாங்கினாங்க. அதுலதான் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு, நடத்தைவாதத்தின் மேற்குறிப்பிட்ட குறைபாடுகள் காரணமாக நடத்தைவாத அணுகுமுறை முக்கியத்துவம் குறைந்து மரபுசார் அணுகுமுறைகள், தத்துவார்த்த, வரலாற்று மற்றும் நிறுவனசார் அணுகுமுறை முக்கியத்துவம் மேலும் அதிகரித்து. பாருங்க, இந்த நடத்தைவாதம், அதாவது இந்த விஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய இந்த அணுகுமுறை திடீரென்று என்ன செய்யுது, சடுதியாக குறைவடைச்சு. இந்த எல்லாராலையும் அது கொஞ்சம் புறக்கணிக்கப்படும் தன்மை ஆயிடுச்சு, நிறைய குறைபாடு இருக்கணும். அதனால திடீரென்ற மாதிரி பழைய அணுகுமுறைகளாக இருந்த தத்துவார்த்த அணுகுமுறை, வரலாற்று அணுகுமுறை, நிறுவனம் சார் அணுகுமுறை முக்கியத்துவமான ஒரு அணுகுமுறையாக வளர்ச்சி அடைந்து வந்தீங்க. அப்ப இதால என்ன சில விஷயங்கள் இங்க புறக்கணிக்கப்பட்டது என்று பார்க்கக்குள்ள இதுல நாங்க பார்க்கலாம், 1970களில் அரசியல் நிகழ்வுகளை ஆராய்வதில் மரபுசார் அணுகுமுறை நடத்தைவாத அணுகுமுறை முக்கியத்துவம் வாய்ந்து என்றவுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறைவடைந்த காலத்திலே திடீரென்று ஒரு செயற்பாடு ஒன்று நடந்துச்சு. 1970களில் அரசியல் நிகழ்வுகளை ஆராயிற ஒரு சம்பந்தமான ஒரு நிகழ்வு இல்லை. அப்ப அதுல என்ன செஞ்சாங்கண்டா, மரபுசார் அணுகுமுறையை கொண்டு வந்தாங்க. பழைய அணுகுமுறையை கொண்டு வந்து அதனோட நடத்தைவாத அணுகுமுறையையும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செய்றாங்கன்னா, இந்த ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளலாம். எதை? மரபுசார் அணுகுமுறையும் ஏற்றுக்கொள்ளலாம், நடத்தைவாதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப ஏனென்றா, இப்ப இவர் இருக்கணும் ஆறு நடத்தைவாத அணுகுமுறையோட தொடர்ந்து அந்த கருத்து இருக்கணும்டா, இந்த மரபுசார் அணுகுமுறை என்று சொல்லக்கூடிய கருத்தும் என்ன செய்யணும், இருந்தால்தான் இதையும் ஏற்றுக்கொள்ளலாம். அதால என்ன செஞ்சாங்க அறிஞர்கள், இதையும் எடுத்து மரபுசார் அணுகுமுறையும் எடுத்து என்ன சொல்லப்படுகின்ற நவீனத்தில சொல்லப்படுகின்ற அணுகுமுறையான நடத்தைவாத அணுகுமுறையும் எடுத்து நாங்க தொடர்ந்து நோக்கினாத்தான் இந்த அணுகுமுறை முக்கியத்துவமாக நாங்க பயன்படுத்த முடியும் என்று சொல்லப்பட்டது. அப்ப அந்த நேரங்கள்ல என்ன செய்யறாங்கன்னா, இரண்டு அணுகுமுறைகளுக்கும் இடையில் ஒரு சமரசம் ஏற்படுது. ரெண்டுக்கும் இடையில ஒரு சமரசமான கருத்து கொண்டு வராங்க. யாரெண்டா, இந்த நடத்தைவாத அணுகுமுறை நடத்தைவாதிகளும் அதே போல மரபு ரீதியான அணுகுமுறையை கொண்ட
ரீதியான அணுகுமுறைவாதிகளும் இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு ரெண்டு பேரும் ரெண்டு அணுகுமுறை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம்னா எங்களுக்குள்ள ஒரு சமரசத்தை கொண்டு வரணும், ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும் என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு கருத்தை கொண்டு வந்தாங்க. அதன் பிறகுதான் அதன் விளைவில தான் இந்த பின்வந்த நடத்தைவாதம் என்ற கருத்து தோற்றம் பெறுது. இதான் அந்த பின்னடைந்த நடத்தைவாதம் என்ற விஷயம் தோற்றம் பெறுவதற்கான காரணம். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, இதுல சில என்னென்ன பண்புகளை சேர்த்தாங்க. இப்ப நாங்க ஏற்கனவே பார்த்த நடத்தைவாதத்துக்கும் இப்ப பார்க்கிற நடத்தைவாதத்துக்கும் சில வித்தியாசம் இருக்கு. அப்ப சில விடயங்களை இதுல சேர்த்தாங்க. அப்ப என்னென்ன விடயங்கள் இங்க சேர்க்கப்பட்டன்னு பார்த்தா, இதுல நடத்தைவாதிகள் ஏற்கனவே நிராகரித்த பல விடயங்களை ஆராய்வதில் மீண்டும் கவனம் செலுத்த வேண்டும். அப்ப அவங்க என்ன செய்றாங்க, ஏற்கனவே நிறைய விஷயங்களை நிராகரிச்சாங்க. அப்ப விஞ்ஞானம் கொண்டு நிறைய அரசியல் உள்ள நிறைய விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்ட. அப்ப திரும்ப அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, அதை திரும்ப ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அதே போல இன்னும் ஒரு விடயம் நடந்தது. நடத்தைவாதிகள் வந்துட்டு விஞ்ஞான ஆராய்ச்சிகளின் மீது வைத்திருந்த பிடிவாதத்தை பின்வந்த நடத்தைவாத தத்துவ ஞானிகள இந்த தளர்த்தார்கள். அப்ப பிறகு வந்த அந்த வந்த நடத்தைவாதத்துல என்ன இதெல்லாம் விதிக்கப்படா, இந்த விஞ்ஞானமே மட்டும்தான் இதுல இருக்கணும் அந்த தத்துவார்த்த கொள்கையை முழுமையா தகுத்தாங்க. தகுத்துட்டு தகத்தறிஞ்சுட்டு என்ன செஞ்சாங்க, அரசறிவியலான இது நவீன முறைகளையும் மரபுசார் முறைகளையும் கலந்து செயற்படும் ஒரு பாடமாக வளர்ச்சி அடைந்துள்ளது. என்னதான் இப்ப இது புறதான் என்ன நடக்குதுண்டா, இந்த முழுக்க விஞ்ஞானம் என்ற கருத்தெல்லாம் இல்லை, நாங்க மரபு ரீதியான அணுகுமுறையும் கொண்டு நவீனத்துவமான சில அணுகுமுறையும் கொண்டு நாங்க தொடர்ந்து என்ன செய்யலாம், இந்த பாடத்தை நாங்க ஒரு அரசறிவியல்ல ஒரு வளர்ச்சிக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் என்ற முடிவுக்கு வந்தாங்க. இப்படித்தான் இந்த பின் அடைந்த நடத்தைவாதத்தின் பண்பாக மாற்றப்பட்டது. அப்ப எந்த விஷயம் என்றால் எந்த அணுகுமுறை என்றால்தான் தொடர்ந்து நாங்க ஒரு அணுகுமுறையும் என்ன செய்யலாம், பூரணமா படுத்தலாம். ஏன், அந்த அணுகுமுறை என்பது அரசியல்ல நடத்தை போலும் அது மக்களோட தொடர்பட்ட விஷயம். என்ன, மனிதன் செயற்பாடு எந்த ரீதியில மாறுமோ அதே மாதிரி அரசியலும் மாற்றம் அடைஞ்சு போகும். அப்ப அதால நாங்க தொடர்ந்து ஒரு அணுகுமுறை பயன்படுத்தலாம் என்ற கருத்தை நாங்க என்ன செய்யலாம், தொடர்ந்து பேணலாம். அப்ப அதாலதான் பிறகு என்ன செஞ்சாங்க, நாங்க பழைய விஷயங்கள் அரசியல் இந்த எல்லா விடயங்களையும் கொண்டும் இப்ப இருக்க நவீன காலத்துல சொல்லப்படுற விஞ்ஞான விடயங்களை எல்லாமே சேர்த்துத்தான் ஒரு அரசியலியல நாங்க ஒரு பாடமாக பார்க்கணும் என்று ஒரு முடிவை செய்தாங்க. இந்த அடிப்படையில தான் இத பண்புகளை நாங்க பார்த்தோம். இப்ப பார்ப்போம் இந்த நடத்தைவாத அணுகுமுறை, அதாவது நடத்தைவாத அணுகுமுறையில அண்மை கால போக்கு. இந்த கிளாஸுக்கு வராட்டி இந்த நடத்தைவாத அணுகுமுறை அடிக்கடி கேள்விக்கு வார யாருக்கும் விளங்காது. இந்த ரெக்கார்டிங் இந்த கிளாஸுக்கு வந்தார்கள் தான் ரெக்கார்டிங் விளங்கும். அடுத்த நடத்தைவாதம்ன்றது முழுமையா கிளியரா ரெக்கார்டிங்ல திரும்ப ஒரு தரம் படிக்கக்குள்ள எல்லாருக்கும் கிளியரா விளங்கும். சரியா? கன்ஃபார்ம் பண்ணுங்க பாப்போம், பேசுறது சரியா கிளியரா வந்து. ரைட். சரி, இப்ப இந்த நடத்தைவாதங்க இப்ப அண்மை காலங்கள்ல இப்ப நடைமுறையில வந்துட்டு எந்த நிலைமையில இந்த நடத்தைவாத அணுகுமுறையில அண்மை கால போக்கு இருக்குன்னு பார்த்தா இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. உதாரணமாக இந்த அண்மை காலம் கூட 1920 தசாப்தங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதாவது இந்த நடத்தைவாதம் ஆரம்பிக்கப்பட்டது 1920 இருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு காலம் 1950 தொடக்கம் 60 தசாப்தங்களிலேயே அனைத்தையும் கட்டுப்படுத்தும் பிரிவாக மாறினாலும் 1970களில் பின்னடைந்தது என்ற ஒரு கருத்தை சொல்றாங்க. ஏன், உண்மையாவே இந்த நடத்தைவாதம் 1920ல தோற்றம் பெற்ற 20ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்று சொன்னாலும் இந்த 1900 உருவாக்கப்பட்டு 1950 60களிலேயே இணைஞ்சிட்டு ஒரு தடுமாற்றத்தை கொண்ட ஒரு நடத்தைவாத அணுகுமுறையாக மாறிடும். அப்ப ஏனென்றா இதுல காரணம் என்னன்னா முழுக்க விஞ்ஞானத்தை மட்டும் முக்கியத்துவம், அப்ப மற்ற விஷயம் எல்லாம் புறக்கணிப்பு. அப்ப அதை ஒரு குறைவாகவே பார்க்கப்பட்டது. அப்ப அதனால அது அண்மை காலத்துல நாங்க பார்க்கின்ற போது 70களில் பின்னடைந்த ஒரு நடத்தைவாதமாக பின்னடைவு கண்டதாக மாற்றம் பெற்றதை நாங்க சொல்லலாம். அதே போல அரசியல் நடத்தையில்
அரசியலில் ஒரு பிரிவு மட்டும் என்பதால் ஏனைய பிரிவுகள் கருதி கொள்ளாமே அவற்றின் அரசியல் முக்கியத்துவம் இல்லாது செய்து போகலாம். இப்ப நாங்க இந்த சொல்ற விஷயம் அண்மைக்கால போக்குனப்ப நீங்க நல்ல வளம் பிள்ளைகள் நாங்க ஏற்கனவே குறைபாடுகள் பார்க்கணும். குறைபாடுகள்ல உள்ள விஷயத்தை கொண்டு நாங்க இந்த அண்மைக்கால போக்குன்றதை நாங்க கொஞ்சம் என்னலாம் கொஞ்சம் நாங்க வச்சு எழுதலாம். இப்ப உதாரணமாக நடத்தைவாதத்தை பற்றி முழுமையாக ஆராய்கின்ற நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வந்து இந்த நடத்தைவாதம் சம்பந்தமான அண்மைக்கால போக்கு எங்களுக்கு தேவையில்லை, கட்டாயம் எழுதணுன்ற அவசியம் இல்லை. இது எங்களோட மேலதிகமான ஒரு நுழைஞ்சிங் தான் நாங்க அண்மைக்கால போக்கு தந்திருக்கோம் நோட்ஸ். இப்ப நீங்க அதையும் கூட எழுதக்கூடிய ஒரு மாணவர் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், அதுக்கும் ஒரு வழியை சொல்றேன். நீங்க குறைபாடுகள்ல சொல்லப்படுற விஷயங்கள்ல இதுல போட்டு எழுதினா சரி. இப்ப நடைமுறையில் இருக்கின்ற காலப்பகுதியில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அரசியல் அதோட சேர்த்த மாதிரி அந்த குறைபாடுகளை கொண்டு எழுது. ஏன்னா இந்த ஒரு குறைபாடு தான் அண்மைக்கால போக்கு வந்து குறைபாடு. அப்ப அந்த குறைபாட்டை கொஞ்சம் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொன்னா சரி. அப்ப அதே போலதான் அரசியல் நடத்தி ஒரு பிரிவுக்கு மட்டுமே செய்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும். உண்மையா நாங்க ஏற்கனவே பார்த்தோமே ஒரு விடயம் மட்டும், அதாவது நடத்தை என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஞ்ஞான ரீதியான சில விடயங்கள் கூட பார்க்கப்படுவதில்லை, மற்ற பிரிவுகள் புறக்கணிக்கப்படுது. அப்ப நான் அந்த குறைபாட்டிலையும் அதே விஷயத்த பார்த்துருக்கோமே. இதுல வந்துட்டு மனிதனோட நடத்தி என்ற ஒரு விஷயங்கள் பார்க்கப்படுறதால ஏனைய அரசியல் சார்ந்த விடயங்கள் புறக்கணிக்கப்படுவா. அப்ப அந்த விஷயத்தை இங்க நான் கொஞ்சம் விளங்கக்கூடிய மாதிரி சொன்னா சரி. அதே போல பார்க்கலாம், இம்மாற்றத்துக்கு மார்க்சிசவாதம், நவ மார்க்சிசவாதம், லிபரல் வாதம், தத்துவார்த்தம், பெண்ணியல் வாதம் மற்றும் பின் நவீனத்துவவாதம் போன்ற பாடத்துறைகளுக்கு ஏற்ப சவால்கள் காரணமாக. இது ஒரு நல்ல ஒரு விஷயம். இந்த நடத்தைவாதம் தோல்வி அடைவதற்கு ஒரு காரணம் என்னண்டா என்ன சொல்லப்படுகிற மார்க்சிசவாதம், நவ மார்க்சிசவாதம். அதே போல நவமண்டா மார்க்சிசவாதம் ஆரம்பம், நவமண்டா தற்புறவு. இப்ப நவ நாங்க பார்த்தோமே நடத்தைவாதம், பின் வந்த நடத்தைவாதம், அது நவண்டா புதிய, புறவு உள்ளது, சரியா, இடையில் உள்ளதுதான் சொல்றேன். அப்ப நவ மார்க்சிசவாதம், லிபரல் வாதம், அதே போல தத்துவார்த்த பெண்ணியல் வாதம், இந்த நவ மார்க்சிசவாதம் எல்லாம் நாங்க அடுத்தடுத்த பார்க்கலாம், சரியா. அது தனி அந்த அரசு வாதம் என்று சொல்லக்கூடிய பகுதியில கருத்தியில பார்க்கலாம் நாங்க. சரி, அப்ப இந்த தத்துவார்த்த பெண்ணியல் வாதம் என்று சொல்லக்கூடிய விடயம் எல்லாம் இந்த நவீனத்துவம் போன்ற பாடத்துறை இதெல்லாம் ஒரு நவீனத்துவமான இந்த இப்ப இருக்க நவீனத்துவத்துல வந்துகிட்டு நாங்க இந்த விஞ்ஞான ரீதியான விடயங்களை கொண்டு இதுல ஆய்வு செய்யலாம். இந்த நடத்தைவாதம் என்ன சொல்லுதுண்டா இவ்வாறான விஷயத்திலே ஆய்வு செய்ய இயலாம போய். அப்ப இதாலதான் இது அண்மை காலத்துல இது ஒரு குறைபாடா பார்த்தாங்க, விளங்கித்தானே. அப்ப ஏன் அவங்களோட விஷயம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்கிறதால ஏனைய அரசியல் சார்ந்த விடயங்கள் புறக்கணிக்கப்படுது. அப்ப அதிலேதான் இப்ப இந்த இப்படியான குறைபாடுகளை கண்டுதான் செய்யறாங்க, இத கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க. அந்த இவ்வாறான சில விடயங்களை கொண்டு நாங்க என்ன செய்யலாம், நடத்தைவாதத்தின் அண்மை கால போக்கு நான் கொள்ளையாத்தியில நாங்கள் 3 விஷயம் தான் பார்த்துருக்கோம். இந்த 3ம் போதும். இது மேலதிகமான நுழைஞ்சி அண்மை கால போக்குல தற்போது அரசியல்ல இந்த நடத்தைவாதத்தை நாங்க கொண்டு வந்தா என்ன நிலைமை ஆகும்ன்றதை நாங்க எழுதுறது. அப்ப ஏற்கனவே இருக்க குறைபாட்டில் உள்ள விஷயத்தை கொண்டு வழினா சரி, சரியா. தேவையாண்டா தேவையில்லாட்டி விடலாம், பிரச்சனை. ஏன்டா எங்களுக்கு ஒரு 20 மார்க்ஸ் கேள்வி வந்தாலும் நாங்க பூரணத்துவமான நோட்ஸ் உங்கள்ட்ட கிட்டத்தட்ட இதுல நான் 4 பேஜ் அளவுக்கு நோட்ஸ் இருக்கு இந்த நடத்தைவாதம். ஏன்னா இது மட்டும்தான் பெரிய கேள்வி. இந்த கேள்விதான் கூடுதல்ல எக்ஸாம்ல நடத்தைவாதத்தை மட்டும்தான் பெருசா போடுவாங்க. மற்றது சில நேரங்களில் தத்துவார்த்தத்தை போடுவாங்க. அதுல ஒன்று இதுல போடு கொண்டு இந்த பெரிய இதைத்தான் போடுவாங்க. மற்றதெல்லாம் உடைச்சு தான் போடுவாங்க. இந்த நோட்ஸ் வந்து இது மாதிரி தான் கூட இருக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு எப்படி போடுவாங்க, அரசு அறிவியலில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகின்ற இந்த நடத்தைவாத அணுகுமுறை பற்றி ஆராய, இல்லாட்டி இப்படி கேள்வி போடலாம். தற்போது நடைமுறையில இருக்கின்ற அரசியலோட அந்த நடத்தைவாதத்தினுடைய செல்வாக்கு அணுகுமுறையினுடைய செல்வாக்கு அதனுடைய பாதக சாதகமான விடயங்கள் என்ன இருக்கின்றது அதை நாங்கள் எழுதலாம். இதை வச்சு நாங்கள் எழுதலாம். இதை நல்ல உண்மையாகவே படிச்சு இதை வச்சு வழங்கி எழுத பிள்ளைகள் அந்த கேள்வியில டக்குன்னு செய்யலாம். முதலாவது நாங்கள் நடத்தைவாதம் என்னென்ன தெரியணும், அதுல பண்புகள் என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குன்னு நாங்கள் அறியணும். அதே போல இதனால இதுல என்ன குறைபாடுகள் இருக்கின்ற அறியணும். அதை வச்சு நாங்க கேட்கின்ற கேள்விகளுக்கு இப்ப நடத்தைவாத அரசியல் தற்போதைய அரசியலோட கூட இப்ப எங்களோட நடைமுறை ரீதிய அரசியல் வந்து எப்படி எந்த செயற்பாடுல இருக்கு அதோட இதை எப்படி ஜாயின் பண்றது, எப்படி நாங்க ஜாயின் பண்ணலாம். தற்போதைய அரசியல்ல வந்து கூடுதலாக இந்த விஞ்ஞான செயற்பாடுகள் அதிகமாக காணப்படுது. அதிகமான விஷயங்களை நாங்க என்ன செய்யலாம், இந்த நடத்தைவாத அணுகுமுறை கொண்டு நாங்க என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம், எழுதலாம். எழுதிட்டு போகக்குள்ள ஆனா ஒரு சில அரசியல் சார்ந்த விடயங்களை இதுல செய்யறது கடினமாக இருக்கும், புறக்கணிக்கப்படும். அரசியல்ல வந்து பொதுவாக நடத்தையான விஷயங்கள் இப்ப தேர்தல் காலங்கள் நடக்கிற விஷயத்தை உதாரணப்படுத்தி அதை மட்டும்தான் இதுல கூடுதலாக நாங்க பார்க்கலாம். அப்ப ஏனைய அரசியல் இருக்கின்ற சில கோட்பாடுகள் வாதங்கள் வந்து உதாரணப்படுத்தி நிறைய வாதங்களை போட்டு அப்படியும் எழுதலாம். அப்ப எல்லாம் நாங்க
இந்த நடைமுறையில் இருக்க அரசியல போட்டு எழுதக்குள்ள இப்ப பொதுவா நாங்க என்னன்னா நடைமுறையில இந்த அரசியல் என்ற தலைப்பை முன்னுக்கு போட்டா சரி போட்டால் நடைமுறை அரசியல் என்று விளங்கி இப்ப நடைமுறையில் இருக்க அரசியல் நீங்க இப்ப மஹிந்தரா இந்த சாரி அனுரகுமார் திசாநாயகர் அரசியல என்னென்ன விஷயம் இருக்கின்றன உங்களுக்கு தெரியாது. அப்ப அதெல்லாம் நீங்க தேடி மல்லி கட்டி யோசிக்க தெரியல, அப்படி எல்லாம் இல்லை. இப்ப நாங்க நடைமுறையில் இருக்கின்ற அரசியல்ல ரெண்டு வச்சு அந்த வார்த்தையை சொல்லி இதுல இதை கொண்டு வந்தோம்னா இப்படிதான் இருக்குமென்னு நாங்க எழுதுறது, அவ்வளவுதான். வேற ஒரு நிமிஷம் சரியா, இதை நீங்க தெளிவா புரியுங்க வேண்டாம். இப்படியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் எக்ஸாமுக்கு எப்படி செய்யறதை எல்லா எந்த நேரம் சொல்லி தரமானது. அவங்க சும்மா இந்த நோட்ஸை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நோட்ஸை வாயிலை சொல்லுவாங்க, எழுத வைப்பாங்க, டைம் அது சும்மா போயிட்டே இருக்கும். நாம அப்படி இல்லை, நாங்க நோட்ஸை முன்கூட்டி தாரணும்னா நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நான் சொல்லக்கையே உங்களுக்கு அழகவளம் எல்லாம் சரியா. அதான் உங்களோட நன்மையான விஷயம். ரைட், ஓகே. நாங்க இப்ப அடுத்து பார்ப்போம் பிள்ளைகள் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. சரியா, இந்த 3 அணுகுமுறையை பார்த்து முடிக்கணும், போய் கேளுங்க. அரசியல் பொருளியல் அணுகுமுறை. சொல்லுங்க பாப்போம், இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். அரசியல் பொருளியல் என்றா பொதுவா எப்படி என்னதை வச்சு நாங்க சொல்லணும்? அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்னதை வச்சு சொல்லணும் பாப்போம். அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்னதை வச்சு சொல்லிருக்கோம்? ஏன் இந்த அணுகுமுறை வந்தது? அரசியல் பொருளியலே அரசியல் என்று மட்டும் வராம பொருளியல் என்று மட்டும் வராம ரெண்டையும் சேர்த்து வந்தது, சொல்லுங்க பாப்போம். உங்களோட பக்கம் இருந்தும் சில கருத்துக்கள் வர ஒன்று வந்ததான் உங்களுக்கு கொஞ்சம் நம்ம அன்னைக்கு படிக்க விஷயங்கள் கிளியரா இருக்கும். எங்களுக்கு வார புதன்கிழமை எக்ஸாம் ஒன்று போட்டிருக்கோமே, அப்ப அதை நீங்க ப்ரிப்பேர் ஆகணும்னா இந்த விஷயங்களை கொஞ்சம் விளங்கினா தானே ஆகலாம். அப்போ கேள்வி எல்லாம் இலகுவான கேள்விகள் தான், பயப்பட தேவையில்லை, நீங்க எழுதலாம் நம்பி. சரியா, நீங்க படிச்ச அந்த நோட்ஸ்குள்ள உள்ள விஷயம் தான், கொஞ்சம் படிச்சுட்டீங்கன்னா சரி. ரைட், இப்ப பார்க்கலாம் பிள்ளைகள் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. பொதுவா இந்த அரசியல்ல இந்த பொருளியல்ல உள்ள விடயங்கள் எவ்வாறு தாக்கம் செலுத்து சம்பந்தமா பார்க்கிறதுதான் இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறைன்னு சொல்றாங்க. இப்ப பொருளியல்ல நாங்க பார்த்துக்கோம் என்ன, இப்ப பொருளியல் என்ன கூட பொதுவா நாங்க எக்கனாமிக்ஸ்க்குமா இருக்கோம். அப்ப பொருளியல்ல சொல்லப்படுகின்ற சந்தை விடயமா இருக்கலாம், அதே போல உற்பத்தி விடயமா இருக்கலாம், அதே போல வேற என்ன சொல்லுவாங்க, அதாவது சந்தைப்படுத்துதல், உற்பத்தி, அதே போல மூலதன மண்டலம், நிறைய பகுதிகள் இருக்கிறேன். அத நாங்க சொல்ற அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கியிருக்கும். அப்ப இந்த பகுதியெல்லாம் கொண்டு இந்த அரசியல்ல இருக்கின்ற செயற்பாடு கொள்கையோட தொடர்படுத்தி பார்க்கும். அப்ப தொடர்படுத்தி பார்க்கின்ற விடயம் தான் இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறை. அப்ப எந்த அளவுக்கு இந்த அரசியல்ல இந்த பொருளியல் விடயங்கள் செல்வாக்கு செலுத்துது, இதனால இந்த அரசியல் என்ன விஷயங்கள் நன்மை பகிர்றது தான் பார்க்கறது அந்த அணுகுமுறை. அப்ப அதுக்கு அந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறையை சொல்றாங்க. இத இந்த அரசியல் பொருளியல் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறை முக்கியத்துவம் வந்து கார்ல் மார்க்ஸ் அவர் தான் இதுல ஒரு முக்கியத்துவமான ஒரு கர்த்தாவாக இருந்தார். அவர் என்ன செஞ்சார், பொருளியல் சார்ந்த சில விடயங்களை கொண்டு என்ன செய்றார், இவர் இதோ அரசியலோட அதை தொடர்படுத்துவார். உங்களோட அதே வீடியோ ஒன்றில் இருக்கு, அதை கொஞ்சம் மேல மக்சின் உங்களோட வீடியோ ஒன்னுல இருக்கு போல கிரீன் கலர்ல காட்டுது பாருங்க. ரைட், இப்ப பாக்குறோம் நாங்க நடத்தைவாதத்துல முடிச்சு என்ன சொல்லியா. ரைட், அரசியல் பொருளியல் அணுகுமுறையில நாங்க பாக்குற விஷயத்துல பார்ப்போம். இதுல இங்க சொல்லப்படுற விஷயம் என்னன்னா அரசியல் பொருளியல் நோக்கில் பார்க்கும் முறையே அரசியல் பொருளியல். அப்ப அரசியல் பொருளியல் ரெண்டு விஷயத்தை தொடர்படுத்தி பார்க்குது. இப்ப அரசியல்ல ஏதாவது விஷயங்கள் பொருளியல்ல ஏதாவது விஷயங்களோட தாக்கம் செலுத்தணும்னு பார்க்கலாம். அதே மாதிரி பொருளியல்ல உள்ள விஷயங்கள் அரசியல் தாக்கம்ன்றது பார்க்கலாம். மாறி மாறி பார்க்கலாம். ஆனா கூடுதலா பொருளியல்ல உள்ள விடயங்களையும் கூடுதலாக இதுல அரசியல தாக்கத்தான் மெயினா பார்க்க வேண்டியிருக்கிறது. சரி, அந்த அடிப்படையில தான் இதுல நாங்க 19ஆம் நூற்றாண்டு பின்னர் ஐரோப்பியாவில் தோற்றம் பெற்ற சிந்தனையான மார்க்சிசவாத கோட்பாடு. அப்ப இந்த ஐரோப்பிய சிந்தனை வந்துட்டு எங்க உருவாக்கப்பட்டது? ஐரோப்பிய சிந்தனையான மார்க்சிசவாதம் வந்துட்டு ஐரோப்பியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு சிந்தனை, கார்ல் மார்க்ஸ் என்பவராக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த கார்ல் மார்க்ஸால் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்சிசவாத சிந்தனை, இந்த கோட்பாட்டு முறை அரசியல்ல அறிமுகப்படுத்தப்பட்ட காலம், அந்த நேரங்கள்ல அறிமுகப்படுத்த காலத்துல இந்த என்ன சொல்ற அரசியல் பொருளியல் என்று சொல்லக்கூடிய
இந்த விடயங்களும் உருவாக்கப்படுது, அணுகுமுறை உருவாக்கப்படுது. அதுலதான் பாருங்க, இதுல பொருளியல் எண்ணக்கல்வி 18ஆம் நூற்றாண்டில் சேர்ந்த ஐரோப்பிய சிந்தனையாளர்களான அடாம் ஸ்மித் தேசங்களின் செல்வம் என்ற ஒரு நூலையும், அதே போல டேவிட் பிகேடோ, ஜேஎஸ் மில், அதே போல தோமஸ் மஸ்கால் போன்றவர்கள் முன்வைக்கின்றனர். இப்ப இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா அந்த நேரங்கள்ல இந்த கால் மார்க்ஸ் என்ன செய்யறார், இந்த மார்க்சவாத சிந்தனையை கொண்டு வந்த நேரங்கள்ல இந்த அரசியல் பொருளியல் என்ற ரெண்டு விடயத்தில் பொருளியல்ல செல்வாக்கு, பொருளியல்ல விடயங்கள் அரசியல இந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துறது பார்க்கறதுக்காக இந்த கால் மார்க்ஸுடைய அந்த மார்க்சவாத கோட்பாட்டின் உருவாக்கப்படுது. அப்ப அதனூடாக தான் இதை நாங்க பார்க்கணும். அப்ப அந்த அடிப்படையில இங்க நாங்க இதுல முக்கியமாக இவரோட சேர்ந்த சில முக்கியமான சில சிந்தனையாளர்களும் இதற்கு சில முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுல தேசங்களின் செல்வம் என்ற இதுல அடாம் ஸ்மித் சில விடயங்களை கொடுத்திருந்தார். அதே போல டேவிட் பிகாடோ, ஜேஎஸ் மில், தோமஸ் மஸ்கால் போன்றவர்களும் இதனூடாக சில கருத்துக்களை முன்வைத்தனர். அப்ப நாங்க இவ்வெண்ணக்கருவின் மூலம் என்னென்ன விடயங்கள் இதில் பார்க்கப்படுதுண்டா, பொருள் உற்பத்தி, சந்தைப்படுத்தல், வர்த்தகம் மற்றும் தேசிய வருமானம் ஆகிய பொருளாதார செயல்முறைகளை அரசாங்கத்தில் கொள்கையோடு தொடர்படுத்தும் மறுபுறம் அரசாங்க கொள்கையான பொருளாதார செயல்முறையில் ஏற்படுத்தும் தாக்கத்தினை கற்க முயற்சி எடுக்கப்படுது. அப்ப இதுல முக்கியமான நீங்க லேசா வழங்கக்கூடியதா இந்த அணுகுமுறை, லேசா நீங்க நான் சொல்ற இந்த விஷயத்த போட்டு எழுதலாம். இதுக்கு பெருசா அந்த அளவுக்கு நீங்க அலட்டிக்கிற அளவுக்கு பயிர் அளவுக்கு ஒன்றும் இல்லை. கேள்வி வந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறைன்னா உங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறது, அதே போல பொருளியல் சார்ந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ரெண்டையும் சேர்த்து நீங்க ஜாயின் பண்ணுட்டா சரி. அப்ப அரசியல் சார்ந்தனக்குள்ள நாங்க அரசியல்ல இப்ப நீங்க பொது அரசியல் மாணவர்கள்ன்றதால மினித்தான் அரசியல் விஷயங்கள் படிக்க வேண்டியிருக்கிறேன். அதே மாதிரி பொருளியல்னக்குள்ள ஒரு சில பொருளியல் விஷயத்தையும் நீங்க அரசியல் ரூடா படிக்க வேண்டியிருக்கு. அப்ப இதுகளை நாங்க படிச்சுட்டோம், அந்த விஷயங்களை விளங்கிட்டோம்டா இந்த கேள்வி மிகவும் ஈஸியான ஒரு கேள்வி. உண்மையாவே ஒரு 2026 பேஜ், ஒரு 2000 இந்த முறை எழுதுறாங்களுக்கு இந்த கேள்வியிலேயே சொல்லுவாங்க, அரசியல் விடயத்தையும் பொருளியல் விடயத்தையும் இணைத்து பார்க்கும்போது செயற்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்னென்னதான் அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில நாங்க இங்க சொல்லப்படுகிறது பொருளியல்ல காணப்படுகின்ற பொருள் உற்பத்தி, வருமானம் அப்படியான விஷயங்களை அரசியல்ல இருக்கின்ற கொள்கைகளுடன் நாங்க தொடர்படுத்தி கற்கின்ற ஒரு செயற்பாடு, இல்லாட்டி ஆய்வு செய்கின்ற ஒரு செயற்பாடு அணுகுமுறைன்னு சொல்றோம், அரசியல் பொருளியல் அணுகுமுறை. இப்ப இதுக்கு முக்கியத்துவமானவராக இந்த கால் மார்க்ஸ் விளங்குற பாருங்க. கால் மார்க்ஸ் இந்த அரசியல் பொருளியல் தொடர்பான சம்பிரதாயத்தை என்ன செய்யறதுண்டா, அரசியல் பொருளியல் தொடர்பான சம்பிரதாயத்தை அமைத்தார். அவர் வந்துட்டு ஆய்வில் காணப்பட்ட சம்பிரதாயத்தை, அதாவது இங்க பாருங்க சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த ஆய்வில் அரசியல் பொருளியல் தொடர்பான சம்பிரதாயத்தை இதுல டைப்பிங் போல வந்திருக்கு சரியா, அமைத்தார். இவரது ஆய்வில் காணப்பட்ட புதியதும் விசேட பண்புகளும் என்னவெனில் பொருளாதாரத்தை ஆழமாக ஆராய்வதற்கு. அப்ப இதுல என்ன விஷயம்னா, பொருளாதாரத்தை ஆழமாக ஆராய்வதற்கு 18-19ஆம் நூற்றாண்டில் பொருளியலாளர் செய்ய முடியாத கோட்பாட்டினை கட்டியெழுப்புமையும் இதுவே வரலாற்றில் பொருள் முதல்வாதம் என்று அடையாளப்படுத்தினர். இப்ப பாருங்க, இவர் என்ன செய்யறாண்டா, இந்த அரசியல் பொருளியல் என்ற ரெண்டு விஷயத்தை இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்காம ஒன்றை முதல்ல என்ன செய்யறார், முக்கியத்துவம் கொடுக்க. அது வந்து ஏனென்ற இவர் முக்கியத்துவம் கொடுத்த இந்த மார்க்சவாத சிந்தனையாளர் இந்த கால் மார்க்ஸ், இவர் வந்துட்டு மார்க்சவாத கொள்கை வந்துட்டு அந்த பொருளியல் என்ற சொல்லக்கூடிய முதலாளித்துவ சிந்தனையிலிருந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. இந்த முதலாளித்துவ சிந்தனையில் உருவாக்கப்பட்ட இந்த மார்க்சவாத சிந்தனை பொருளியல் என்ற விஷயம் எல்லாருக்கும் சம உடைமையாக கொடுக்கப்படணும் என்றது அவங்களோட நோக்கம். அப்ப அந்த கருத்து, அந்த எண்ண கருவியாக என்ன செய்யறாங்கன்னா, இங்கேயும் இந்த அரசியல் பொருளியல் என்ற ரெண்டு கருத்தையும் அதிலேயும் பொருளியல் என்ற கருத்தை என்ன செய்யறாரு, முற்படுத்தி அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கிறத ஆய்வு செய்யறது. ஆய்வு செஞ்சு அதுக்கு 18-19ஆம் நூற்றாண்டில் வேற செய்த சில கோட்பாட்டினை கட்டியெழுப்பி இதுக்கு ஒரு பேரை முன்வைத்தார். அதுக்கு சொல்ற பொருள் முதல் வாதம் என்ற பேரை முன்வைத்தார். இப்ப பாருங்க, இந்த மார்க்சியவாதம், நாங்க மார்க்சியவாதம் சொல்றோமே, மார்க்சியவாதம்னா இதுக்கு என்ன பேர், இன்னும் ஒரு பேர் சம உடைமைவாதம். அதுக்கு இன்னொரு பேர் தான் இந்த இப்ப நாங்க சொல்றோமே பொருள் முதல் வாதம். சரியா, பொருள் முதல் வாதம் என்னன்னா இதுவும் வந்துட்டு இந்த மார்க்சியவாதம் சம உடைமைவாதம் என்ற பேர் தான் இது. இப்ப உங்களுக்கு கேள்வியில பொருள் முதல் வாதம் பற்றி ஆராய் கண்டாலும் இந்த மார்க்சவாதம், இந்த சமோடைமைவாதம் என்ற விஷயத்தான் கேட்காங்க. சரியா, குழம்பிக்க கூடாது. ஏனென்றா நாங்க இந்த மார்க்சவாதம் யாரால உருவாக்கப்பட்டது, கால் மார்க்ஸ். அவருடைய இந்த பேரை வச்சுதான் மார்க்சவாதம் வந்து வந்தது. சமோடைமைவாதம் தான் ஆரம்பம். என்ன, அப்ப உடைமைவாத சிந்தனைவாதிகளால் உருவாக்கப்பட்டது. அப்ப அது எல்லாமே அந்தந்த காலத்துக்கு
பேர்களை கொண்டு வந்து சில சில சேஞ்சுகள் பண்ணுவாங்க அந்த பேர்கள்ல. அப்படின்னா எல்லாம் ஒரு பேர் தான். அப்ப கடைசி சேஞ்ச் பண்ண பேர் தான் இந்த பொருள் முதல் வாதம் என்ற பேர். சரியா? அதுல குழம்பிக்கப்படும். அப்ப இவர் என்ன செய்யறாண்டா பொருள் முதல் வாதம் என்ற ஒரு வாதத்தை உருவாக்குறார். அப்ப இப்ப 18, 19 நூற்றாண்டில் இந்த பொருளாதார அணுகுமுறையை கொண்டு ஆய்வு செஞ்சார். அப்ப அரசியல் பொருளியல் என்ற விடயத்துல பொருளியலை மட்டும் என்ன செய்றார், இந்த ஆய்வு மேற்கொள்றார். மேற்கொண்டு கிடைக்கப்பெற்ற முடியின் பிரகாரம் பொருளாதாரம் பொருள் முதல் வாதம், பொருளாதாரம் தான் முதல் வாதம் என்ற கருத்தை முன்வைக்க நல்லா வளர்க்கணும். பொருளாதாரம் முதல் வாதம், அப்ப பொருள் முதல் வாதம் என்ற கருத்தை இவர் முன்வைச்சார். அதன் பிறகு என்ன செய்யப்படுதுன்னா இக்கோட்பாடு வரலாறு, சமூக கட்டமைப்பு, பொருளாதாரம், அரசியல் மற்றும் சிந்தனைகள் போன்ற அனைத்திலும் முழுமையாக கருதி கொண்டு அதனை ஒவ்வொரு பகுதியிலும் முழுமைக்கிடையில் காணப்படுகின்ற தொடர்புகளை ஆராய்வதற்காக முன்வைக்க கோட்பாட்டு அணுகுமுறையாகும். அப்ப இந்த விடயம் வந்துட்டு வரலாற்று, சமூக கட்டமைப்பு, பொருளாதாரம், அரசியல் மற்றும் சிந்தனைகள் போன்ற அனைத்திலும் முழுமையான கருத்தை கொண்டு இது போல இந்த பொருள் முதல் வாதம் என்ற முடிவு எடுத்து வாதத்தை கொண்டுதான் ஏனைய அரசியல் இருக்கலாம், வரலாறு இருக்கலாம், சமூக கட்டமைப்பு இருக்கலாம், எல்லா துறைகளையும் கொண்டு செய்றார், ஆய்வு செய்றார். அப்ப பொருளாதாரத்திலையும் பொருள் முதல் வாதத்தை ஆய்வு செய்றார். அப்ப அவர் கோட்பாடு என்ன, பொருள் முதல் வாதம் என்ற கோட்பாடு அவருக்கு அது கிடைச்சி அந்த கோட்பாட்டை கொண்டு திரும்ப அரசியல், பொருளியல், சமூகம் எல்லா விஷயத்திலையும் கொண்டு ஆய்வு செஞ்சார். அப்ப அதன் விளைவாகத்தான் இவர் என்ன செய்யறார் என்றால் ஆராய்வதற்கு முன்வைக்கப்பட்ட கோட்பாடு இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்று சொல்றார். அதனூடாக இந்த அணுகுமுறை என்ற விஷயத்தை அவர் எடுக்க. அப்ப இதை நாங்க சொல்ற இன்னும் ஒரு பேர் சொல்றாங்க எப்படி என்றா இந்த என்ன சொல்லி இதைத்தான் சொல்ற இந்த வரலாற்று பொருள் முதல் வாதம் என்று சொல். நாங்க இதுல சொல்லப்பட்டீங்கன்னா வரலாற்று பொருள் முதல் வாதம் பொதுவா சொல்ற பொருள் முதல் வாதம் என்றா இதை வந்துட்டு வரலாற்று பொருள் முதல் வாதம் தான். வரலாற்றிலேயே இந்த பொருளாதாரம் தான் ஒரு முதல் வாதமாக கணிக்கப்பட்டது. அதனாலதான் வரலாற்று பொருள் முதல் வாதம் என்ற ஒரு கோட்பாட்டின் அங்கமாக முடிவாக கிடைக்கப்பட்டது. அப்ப இந்த வரலாற்று பொருள் முதல் வாதத்தின் கோட்பாடு அங்கங்கள்ல ஒரு சில விடயங்களை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த ஒரு சில விடயங்கள்ல என்னென்னண்டா முழு சமூகத்தை முழுமையாக எடுத்து மாநில சமூகத்தை கற்க வேண்டும் என்ற இச்சமூக முறையை அறிமுகம் செய்வதற்கு சமூக உருவ அமைப்பு எனும் எண்ணக்கரு பயன்படுத்தப்பட்டது. இப்ப பாருங்க, வரலாற்று பொருள் முதல் வாதம் என்ற கருத்து மார்க்சவாதியால இந்த அரசியல் பொருளியல் என்று சொல்லக்கூடிய அணுகுமுறையினூடாக கிடைக்கப்பெற்றது. இப்ப கிடைக்கப்பெற்றவன இவர் என்ன செய்யறா முழு சமூகத்தை, இப்ப ஒரு நாட்டிலேயோ ஒரு இடத்துலயோ ஒரு சமூகமாக வாழ்ற மக்கள் எடுத்துட்டா அந்த மக்களை முழு சமூகத்தையும் எடுத்து என்ன செய்யறாண்டா அந்த முழு சமூகத்தை சொல்றபடி ஒரு மாநிலம்னா மனித சமூகம் என்ன, அப்ப அந்த மாநில சமூகத்தை கற்க வேண்டும், இச்சமூக முறையை அறிமுகம் செய்வது சமூக உருவாங்க என்ன கருத்து பயன்படுத்துறது. இப்ப உதாரணத்துக்கு எங்கட இலங்கையில ஒரு வெற்றிக்குள்ள எடுப்போம் மட்டக்களப்பு. இந்த மட்டக்களப்பு மாவட்டம் ஃபுல்லா இருக்க மக்கள் தொகை எடுத்தோம்னா ஒரு உதாரணம் சரியா, அந்த மக்கள் தொகை அவ்வளவு பேரையும் எடுத்து ஒரு சமூகமா பார்க்க இந்த மக்கள் தொகை அவ்வளவு பேர் எடுத்த சமூகத்தை என்ன செய்ய போறாருண்டா இந்த அரசியல் பொருளியல் சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறை, இந்த வரலாற்று பொருள் முதல் வாதம் என்ற கரு வச்சு ஆய்வு செய்ய போறாரு. எந்த அளவில இதுல தாக்கம் இருக்கு வரலாற்று பொருள் முதல் வாதம் என்ற கருத்து எப்படி நாங்க அந்த மக்களிடத்துல பொருளாதாரத்தின் முக்கியத்தன்மையை பார்க்கறதுக்காக இந்த செயற்பாடலாம். அப்ப இதுல முதலாவது முழு சமூகத்தை முழுமையாக என்ன செய்யறோம் எடுத்து அவங்களுக்கு இந்த சமூக முறையை அறிமுகம் செய்வதற்கு, அப்ப அவங்களுக்கு இந்த சமூகத்துல சில முறைகளை அறிமுகம் செய்வதற்கு என்ன முதலாவது சமூக சம்பந்தமான முறைகளை அறிமுகம். அதுக்கு என்ன செய்றாங்கன்னா முதலாவது பேர் வந்து சமூக உருவ அமைப்பு என்ற கரு பயன்படுத்தப்படுது. முதலாவது விடயம் ஒரு சமூகத்தை முதல் எடுக்கணும். இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறை கொண்டு ஆய்வு செய்யணுமா மண்டா முதலாவது வரலாற்று பொருள் முதல் வாத கோட்பாட்டின் அங்கம் என்னென்ன, முதலாவது நாங்க ஒரு மனித சமூகத்தை முதல்ல என்ன சொல்லணும் ஆய்வு செய்யணுமா, ஆய்வு செய்யறோம்டா அந்த மனித சமூகத்தினுடைய சமூக உருவ அமைப்பின் செயற்பாட்டை முதல் கண்டறியணும். இந்த சமூக அமைப்பின் செயற்பாடு எந்த அளவுக்கு இருக்கின்றது முதலாவது ஆய்வு செய்யணும். இரண்டாவது சொல்லப்படுது சமூக ஒழுங்கமைப்பில் வரும் இரு மட்டங்கள் கொண்டுதான். அப்ப அடுத்தது அந்த சமூக உருவ அமைப்பு, நாங்க பார்த்த அந்த சமூக அமைப்பு உருவ அமைப்போட தன்மை 2 மட்டங்களை பார்க்கப்படணும். அதுல முதலாவது வந்து பொருளாதாரம் இந்த அமைப்பில் இருக்கு. இப்ப இந்த மட்டக்களப்பு மாவட்ட மக்களுடைய இரண்டாவது நாங்க பார்க்கறதுல அதுல முதல் விஷயம் அந்த மக்களுடைய பொருளாதாரம் இப்படி பண்றது. இரண்டாவது வந்துட்டு அரசியல், சமூக, கலாச்சார, கருத்தில் ஆகிய அனைத்தையும் உள்ளடக்கிய உயிர் கட்டமைப்பு. அப்ப அந்த அரசியல் இருக்கலாம், கலாச்சாரம் இருக்கலாம், சமூக சம்பந்தமான மத சம்பந்தமான விடயம், இந்த விடயங்கள் வந்துட்டு எந்த அமைப்பில் இருக்கிறன்றதை ஆய்வு செய்யறது. அப்ப இந்த கருத்தை உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு. ஏன் இதெல்லாம் நாங்க பார்க்கணும்டா இவற்றையெல்லாம் கொண்டுதான் ஒரு சமூக ஒழுங்கமைப்பு என்ற விஷயம் இரு மட்டங்களை பார்க்கப்படுது. இது அந்த ஓடர்
அப்ப வரலாற்று பொருள் முதல் வாதம் என்ற விஷயம் எப்படி உருவாக்கப்படுது, ஒரு சமூகத்திலே எப்படி அந்த வரலாற்று பொருள் முதல் வாதம் என்றது கொண்டு வரப்படுதுன்றத அதை அந்த ஓடவை சொல்லி வார. அது போல சொல்ற சமூக உருவ அமைப்பின் உயர் கட்டமைப்பின் ஏற்படும் பரிமாற்றங்கள் ஒன்றுக்கொண்டு சுயாதீன நிகழ்வினை அவற்றுக்கு சுயாதீன இருப்பு காணப்படின் இறுதியில் ஏமாற்றங்களும் பொருளாதார பரப்பில் ஏற்படும் மாற்றங்கள் துலங்களின் மாற்றங்களாகவே நிகழ்கின்றது. அப்ப இப்ப என்ன நடக்குது, இப்ப நாங்க எல்லாத்தையும் கணிச்சிட்டோம். இப்ப சமூக உருவ அமைப்பில உயர் கட்டமைப்பு ஏற்படும் பரிமாற்றங்களை ஒன்றுக்கொண்டு சுயாதீனமான நிகழ்வது கொஞ்சம் இல்லையா, அதான் முடியாது கொஞ்சம் இப்ப இவர் வந்துட்டு அடுத்த மூன்றாவதா சொல்றாங்க எப்படின்னா சமூக உருவ அமைப்பின் உயர் கட்டமைப்பில் ஏற்படும் மாற்றம். இப்ப இது எப்படி இருந்தா, இப்ப சமூகத்துல நாங்க எல்லா விஷயத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு வந்துட்டோம். இப்ப இதுல நாங்க ஆய்வு செய்யக்குள்ள பொதுவா நாங்க பார்க்கக்குள்ள சமூகம் பண்ணக்குள்ள கொஞ்சம் வசதி படைச்சாக இருப்பாங்க, கொஞ்சம் ஏழை இருப்பாங்கன்னு அந்த தரப்பும் ஏன்னா பேர் மெயின் வந்து பொருளாதார தானே மெயினா பார்க்க, பொருளாதாரத்தை பார்க்கக்குள்ள பொருளாதாரத்துல கூலி நாட்கள் இருப்பாங்க, குறைஞ்சாக இருப்பாங்க. வேற மெயின் டாபிக் என்ன, சமூகமே. சமூகமையில தன்மை என்னண்டா இன்னும் அது படிக்கல. சமூகமை வாதம்டா முழுக்க முழுக்க இந்த சமதர்மம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த முதலாளித்துவ வர்க்கத்துக்கு எதிராளி. முதலாளித்துவ வர்க்கம்டா முதலாளிகளை முதலாளிகள் அடக்கும் வர்க்கமாக தொழிலாளியை வச்சிருந்தாங்க. அதான் முதலாளித்துவ வாதம்னு சொல்றேன், இல்ல முதலாளித்துவ அரசன் சொல்லுவாங்க. அதை எப்படின்னா தொழிலாளிகளை கொண்டு முதலாளிகள்னு செய்யற உயர்ந்த நலன் அடைஞ்சு கொள்ற அல்லது முதலாளிகளை கொண்டு அவங்களோட வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு அவங்களுக்கு எந்தவித சம்பளம் கொடுக்க ஒரு அடிமை மாதிரி பயன்படுத்தி கொள்ற அவங்களோட உழைப்பை சுருண்ட, இதான் இந்த முதலாளித்துவ வாதம். இந்த முதலாளித்துவ வாதத்துக்கு எதிரானதான் இந்த மார்க்சிசம் சொல்லக்கூடிய இந்த சமூகமே வாதம். இப்ப இதுல நோக்கம் என்னன்னா முழுக்க முழுக்க இந்த முதலாளி வர்க்கத்தை எதிர்த்து ஆளும் வர்க்கமாக தொழிலாளி வர்க்கம் மாறும். இப்ப இந்த கொள்கையை கொண்டுதான் இங்க வேற என்ன செய்யறாரு, இந்த சமூகத்திலே இந்த விஷயத்தான் பார்க்க. அப்ப என்ன சொல்றேன்னா மூணாவது கட்டமைப்பை பார்க்க வந்துட்டு இப்ப பொருளாதார தரப்பை நாங்க என்ன செய்யறோம்டா சமூக உருவ அமைப்புல பார்க்கக்குள்ள இதுல உயர் சமூக அமைப்பிற்கும் கொஞ்சம் அடிமட்ட சமூக அமைப்பு. இப்ப இங்க வந்துட்டு பொருளாதார பரப்பை கொண்டு பார்க்கக்குள்ள இங்க கொஞ்சம் ஒரு அதாவது கொஞ்சம் தளர்வான சில தளம்பலான நிலைமைகள் இருக்கின்ற போது அவர் முடிவா சொல்றாங்க என்ன வருமாமண்டா பொருளாதார பரப்பில் ஏற்படும் மாற்றங்கள் சுரங்கள் தன்மையாக அதாவது ஒரு அசமந்த போக்காக காணப்படும் என்று மூன்றாவது கருத்தை சொல்றார். திரும்ப நாலாவது கருத்தை சொல்றார், இரண்டு வர்க்கங்கள் மோதக்கூடிய தன்மையை கொண்டு வரப்போகுது. எப்படி வரப்போகுது என்றால் சொல்ற கருத்தின்படி சகல சமூகங்களில் நிகழும் வர்க்க போராட்டம் பொருளாதார சமூக அரசியல் பரிமாற்றங்களை இயங்கும் தன்மையாக சமூகம் ஒன்றுக்கொன்று எதிரான பரிமாற்றங்கள் இயங்கும் தன்மையாக சமூகம் ஒன்றுக்கு அபிலாசைகளை வர்க்கமாக பிளவடைந்த விளைவே இவ்வர்க்க போராட்டம். அப்ப வேற முடிவு என்ன, இங்கு வந்துட்டு இப்படி ஒரு நிலைமை அதாவது உயர்ந்த தாழ்ந்த இனம் இருக்கின்றவள அவங்கள பொருளாதார ஒரு மந்த நிலை வரும். அதனால் என்ன முடிவை வருமெண்டா ரெண்டு சமூகம் தோன்றும். ஒன்று இந்த வர்க்கம், ரெண்டு வர்க்கம் தோன்றும். அதுல ஒன்று முதலாளி தொழிலாளி வர்க்கம். அதுல ஒன்று வர்க்கம் என்ன செய்யும், ஒன்று அடக்கும் வர்க்கமாக இருக்கின்ற போது இதுல பாதியோட பிரச்சனை ஒன்று சமூக மத்தியில வரும் என்ற கருத்தின் பிரகாரம் இவருடைய கருத்து. அப்ப இது வந்துட்டு பொருளாதார சமூக அரசியல் பரிமாற்றங்களை என்ன செய்யற இயக்கும் ஒரு தன்மையாக சமூகம் ஒன்று கொண்டு எதிரான அபிலாசை கொண்டிருக்கும். அப்ப சமூகம் பொதுவா வந்துட்டு நாங்க எப்பவும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லல, உயர்ந்தவன் இருப்பா தாழ்ந்தவன் இருப்பேன் பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிலைமை. அப்ப இவங்களோட கருத்து பிறகு நாங்க அதை எடுத்துட்டு போகல. அப்ப பார்க்க போனா அப்ப எல்லா நாட்டிலேயும் சண்டை நடந்துட்டு தான் இருக்கு இல்லை. அப்ப எப்போ ஒரு தரம் இந்த நடந்த பிரச்சனையை கொண்டு திரும்ப திரும்ப இவங்களோட கால்மார்க்ஸ் இந்த மார்க்சவாத கோட்பாட்டில் உள்ளவங்களோட சிந்தனை தொடர்ந்துதான், அதாவது அந்த ஆளும் வர்க்கமா இருக்கணும் என்ற ஒரு கருத்தை தொடர்ந்து என்ன செய்வாங்க பேணிப்பட்டே வந்துருக்கு. அப்ப அதால நாங்க ஒரு சில உதாரணங்களை நாங்க சொல்லலாம். எப்படின்னா சமூகத்தில் பொருளாதார வளங்கள் மீதான உடைமையின்மை அப்பிளவு காரணமாக இதனாலே பொருளாதார பலத்தை பெறாத வர்க்கங்களில போராட்டம் நிகழ்கின்றன. அப்ப வேற முடிவின் இல்லை. ஒரு உதாரணம் அப்படின்னா இந்த போராட்டம் இடம்பெறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பொருளாதாரம் கொஞ்சம் உயர்ந்தவங்கள்ட்ட கிடைக்கும், இல்லாதவங்கள்ட்ட கிடைக்காது. அப்ப இல்லாதவங்கள்ட்ட கிடைக்கக்குள்ள என்ன நடக்கும், ஒரு போராட்டம் ஒன்று உருவாகிற காரணமாக அமையும் என்று சொல்றாங்க. அப்ப யாருகிட்ட அந்த போராட்டம் இல்லாதவங்கள்ட்ட இருந்தானா போராட்டம் தொடங்குமாமன்று ஒரு கருத்தை இவர் சொல்லி முடிக்க. அப்ப இதைத்தான் இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறைங்க வரலாற்று பொருள் முதல் வாதம் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டில மிக முக்கியமான ஒரு அங்கம். சரியா?
இந்த அரசியல் பொருளியல் சொல்லக்கூடிய அணுகுமுறை வந்துக்கிட்டு சென்ற இதுல ஒரு தரம் சுறுகுறிப்பில் நம்ம வந்திருக்கு. வராத பன்மைத்துவமும் சமூகவியலும் பெண்ணியல்வாதம், சமூகவியலும் வந்திருக்கேன். பெண்ணியல்வாதமும் பன்மைத்துவ அணுகுமுறையும் வரலன்னா பன்மைத்துவமே நான் பார்த்துக்கணும். இது வரல. அடுத்தது ஒப்பீட்டு அணுகுமுறை, இந்த மரபு ஒப்பீட்டு அணுகுமுறை வேற. அப்ப ஏறாண்டாங்க சில நேரங்கள்ல இப்ப உங்களோட நீங்க எக்ஸாம் எழுதுற டைம்ல இந்த அணுகுமுறை சில வேலை வரலாம். நீங்க பெருசா யோசிக்கிறதுல இது வாரண்டாலும் பெரும்பாலும் இந்த சிறு குறிப்பிடிக்கு தானே 10 மார்க்ஸுக்கு எழுதுற அந்த அப்படியே அந்த இதுகளுக்குள்ள நீங்க எழுதிக்கலாம். அப்படிதான் ஏன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று போடக்குள்ளவங்க அதுக்குரிய நோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. இப்ப இதுக்கு வந்துட்டு அங்க ஒரு 2 பக்கம் நோட்ஸ் இருக்கு, ஒரு 10 மார்க்ஸுக்குரிய நோட்ஸ் எங்கள்கிட்ட இருக்கு. அப்ப இந்த அமைப்பில உங்களுக்கு கேள்வி போட்டா நீங்க எழுதலாம். சரியா? உங்களுக்கு இப்ப இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கணும், முன்னாடி 2 வருஷத்துக்கு தெரியும் நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணாது. அப்ப நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. சரியா? பயப்பட தேவையில்லை. நீங்க இப்ப இருந்தே கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. சரி, அதுக்குதான் இப்ப இந்த எக்ஸாம் எல்லாம் செய்யற என்னன்னா இப்ப இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு போகக்குள்ள உங்களுக்கு சித்தியா அந்த பூரணம் வந்துட்டு சரியா பேப்பர் கிளாஸுக்கு முன்னமா தான் நீங்க எல்லாம் கம்ப்ளீட் ஆகும். 15 யூனிட் தியரி ஃபுல்லா முடிக்கும் வரைக்கும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. இப்ப இருந்தே இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே ஏயோ பியோ எடுத்துட்டு போறால் தொடர்ந்தும் அடுத்தடுத்த லெவல்ல என்ன செய்வார், அதான் ரிசல்ட்ஸா வரும். சிலருக்கு ஒரு பிசி வாரவங்க சில டைம்ல திட்டு அவங்களோட முந்தி வருவாங்க. அது அவங்களோட படிப்போட ஊக்கத்தை பொறுத்து எதப்போ ஒரு ஆக்கம் திறமை. அப்ப கடைசி டைம்ல ஒன்றுமே எடுக்காம திடீரெண்டு சும்மா ஒரு சி அப்படி எடுத்தது கடைசியில் ஒரு 3-4 அளவு பரிசைக்குள்ள நல்ல டாப் மார்க்ஸ் எடுக்கிறது அப்படியுமே. அப்ப என்ன மாறும்னு தெரியாது. அப்ப நாங்க எப்பவும் ஒரே நிலைமையில் இருக்கணும்னா தொடர்ச்சியா கண்டினியூவா செய்யணும். கொஞ்சம் பண்ணாலும் படிச்சுட்டு போனாதான் எங்களோட அந்த இலக்கு அடைய முடியும். சரியா? அதுல கொஞ்சம் உறுதியாறீங்க. அடுத்த விஷயம் வந்துட்டு நாங்க இந்த நான் சொல்ற அந்த அணுகுமுறையில விஞ்ஞான அணுகுமுறை ஒரு திட்டமிட்ட ஆய்வாகும். என்ன செய்வாங்கன்னா விஞ்ஞான அணுகுமுறை, நான் முன்ன பார்த்த விஞ்ஞான அணுகுமுறையில இது மேலதிகமாக ஒரு சில கருத்துக்கு நான் போட்டிருக்கேன். விஞ்ஞான அணுகுமுறை ஒரு திட்டமிட்ட ஆய்வு. எப்படி அது தொடர்படுத்தி நாங்க பார்க்கலாம்டா, அரசு என்பது வர்க்க மோதலின் வெளிப்பாடு என்று இவ்வணுமுறை கூறுகின்றது. அரசறிவியல் தன்மையை நோக்கத்தையும் ஆழமாக ஆராயும்போது இவ்வணுமுறை சமூக மோதல் எவ்வாறு தனி மனித நடத்தை நிர்ணயிக்கின்றது என்பதை வெளிப்படுத்துகிறது. இப்ப பாருங்க, இந்த உண்மையாவே இந்த அணுகுமுறையோட நோக்கம் வந்துட்டு இவங்களோட சொல்ற அந்த கொள்கைகள் நான் பார்க்கக்குள்ள உங்களுக்கு என்ன விளங்குது, அதான் இந்த விஞ்ஞான ரீதியாக ஒரு திட்டமிடப்பட்ட விஞ்ஞான அணுகுமுறை இருக்குதானே, அதனூடாக கிடைக்கப்பட்ட ஒரு ஆய்வின் முடிவு தரம் இதான். என்னதை பத்தி இந்த அரசியல் பொருளியல் சொல்லக்கூடிய அணுகுமுறை கொஞ்சம் ஆய்வு மேற்கொண்டு கிடைக்கப்பட்ட முடிவை சொல்றாங்க. அதுல சொல்லப்பட விஷயம்தான், அதாவது இந்த வர்க்க மோதங்கள் வெளிப்பாடு இந்த அணுகுமுறை மூலமாக தான் கிடைக்கும். அப்ப அந்த அணுகுமுறை மூலமாக வர்க்க 2 மோதல்கள்ல முரண்பாடாக ஏற்பட்டு என்ன செய்தாங்க. அடுத்தது இவ்வணுகுமுறை வந்துகிட்டு நாங்க தொடர்ந்து பார்க்கலாது. அப்ப இதுல என்ன சமூக மோதல் எவ்வாறு தனி மனித நடத்தை தீர்மானிக்குது என்பதுதான் வெளிப்பாடு. அப்ப இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அணுகுமுறையே இல்லையான்றத இவங்க சொல்றாங்க. அதே போல சொல்றாங்க இன்னும் ஒரு கருத்து, ஏனைய அணுகுமுறை போன்று அரசியல் செயல்முறைக்கு அடிப்படையா பொருளாதார காரணங்கள் செயற்படுகின்றன என்பதை அணுகுமுறை சிறப்பம்சம். அப்ப இன்னும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. எப்படின்னா ஒரு கருத்து கூடாத கருத்து ஒண்ணு சொல்லி ஒரு நல்ல கருத்து மிதிக்கு அதையும் சொல்றாங்க. அதாவது ஏனைய அணுகுமுறை போன்று அரசியல் செயல்முறைக்கும் அடிப்படையாக பொருளாதார காரணங்கள் செயற்படும் என்பது இவ்வணுமுறை சிறப்பம்சம். உண்மையான கேட்டுக்கொள்ளலாம். அப்ப அரசியல் ரீதியாக சில விடயங்களுக்கு பொருளாதாரமும் ஒரு முக்கியத்துவ காரணம் நாங்க ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? ஏன்னா அரசியல்ல பொருளாதாரம் இல்லாம இதை செய்யலாது. அப்ப அரசியல்ல பொருளாதாரம் ஒரு முக்கியத்துவமான காரணம் என்பதை இதனுடைய சிறப்பம்சமா பார்க்கலாம். அப்ப இந்த 2 விடயங்களை இதனூடாக அவங்க ஆய்வு செஞ்சு கிடைச்ச முடிவை சொல்லிருக்காங்க. சரியா? இப்ப நாங்க இதுல நன்மைகள் என்ன தீமைகள் என்றதை நாங்க பார்க்க போறோம். இப்ப பார்க்கலாம். நாங்க பொதுவா நாங்க இப்ப சொன்ன மாதிரி கூடுதலாக இதுல நன்மை என்று சொல்றது பொதுவாக பொருளியல் சார்ந்த நன்மையான விடயங்களை மட்டும் நாங்க சொல்லிட்டு போகலாம். அதுல பொருளாதார சமூக வகுப்பு மூலங்கள் அடையாளம் கண்டு ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் விவரிக்கின்றன. இது ஒரு நன்மையா பார்க்கறாங்க. அப்ப சமூகத்தில என்னென்ன வகுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இப்ப சமூகத்துல வந்துட்டு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் 2 வர்க்கம் தான் இருக்கணும். அப்ப அதால இவங்க இந்த 2ஐயும் சொல்லாம எப்படி சொன்னாங்க, சமூக மற்றும் வகுப்பு மூலாதாரங்களை அடையாளம் கண்டு ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையும் என்ன செய்யலாம்டா இதனூடாக விவரிக்கலாம். நாங்க சொல்லலாம் இவங்க என்ன விஷயத்துல பாதிக்கப்பட்டாங்க, இவங்களுக்கு பொருளாதாரத்துல நாங்க என்ன செய்யலாம் என்று அது கருத்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமா நன்மையாக. அதே போல பொருளாதாரம் மற்றும் சமூக வர்க்கம் காரணிகளால் அரசியல் தீர்மானிக்கப்படுகின்றது என்பதை ஏற்கின்றது. அப்ப இதுல பொருளாதாரம் மற்றும் சமூக வர்க்கங்கள்
பொருளாதார சமூக வர்க்கங்கள்ல வந்துட்டு அரசியல் வந்துட்டு ஒரு தீர்மானம் நிற்கிறது. இப்ப நீங்க எவ்வளவுதான் பொருளாதாரமும் சமூக வர்க்கம் ரெண்டு இருந்தாலும் பொருளாதாரம் மற்றும் சமூகம் ரெண்டும் இருக்க வர்க்கம் அது என்ன இருக்கும், பொருளாதாரமும் இருக்கும், அதே போல அந்த சமூக சார்ந்த வர்க்கம் மக்களும் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பொருளாதாரம் அவங்கள்தான் இருக்க போகுது. அப்ப அதால இதை தீர்மானிக்கிறது யாருன்னா அரசியல். இப்ப அரசியலூடாத்தானே நாங்க சமூகத்துல வாழ்றோம். அதே போல சமூகத்துல பொருளாதாரம் இந்த அரசியல் ஊடாக எங்களுக்கு கிடைக்குது. அப்ப இதெல்லாம் கொண்டுதான் நாங்க சொல்லலாம் எப்படி என்றா அரசியல் தீர்மானிப்பதற்கு இது ஒரு ஏற்புடையதாக இருக்கு. இந்த சமூக வர்க்கங்களை இருந்தாலும் தான் இல்ல பொருளாதாரம் இருந்தாலும் இதை கொண்டுதான் நாங்க அரசியல் செய்யறோம், தீர்மானிக்கிறோம் என்ற கருத்தை நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அதே போல அரசின் இறைமை அதிகாரம், வகுப்பு வேறுபாடுகள், வர்க்க முரண்பாடுகள், அதிகாரம் எதிர்ப்பு போன்ற அரசியல் அதில் முக்கிய வெளிப்பாடுகளை அங்கீகரிக்கின்றன. இப்ப பார்க்கலாம் நாங்க அரசின் இறைமை அதிகார வகுப்பு. அப்ப இதுல நாங்க சொல்றோம் அரசின் இறைமை என்றா உயர் அதிகாரம், தொப்பு அதிகாரம்னா இறைமை. அப்ப இங்க சொல்ற இந்த இறைமை அதிகாரம் வகுப்பு அளிக்கலாம். அதே போல வேறுபாடுகள், இறைமை அதிகாரம், வகுப்பு வேறுபாடு, வர்க்க முரண்பாடு. அப்ப வகுப்பு வேறுபாடு கூட அந்த நாங்க சொன்ன வர்க்க வேறுபாடு, அதே போல வர்க்கத்துக்கு இடையிலான முரண்பாடு, அதே போல பொதுவான சில அதிகாரம் எதிர்ப்பு போன்றவை எல்லாம் அதிமுக்கிய வெளிப்பாடுகளையும் இது என்ன செய்து அங்கீகரிக்கின்றது. ஏன் நாங்க இதை சொல்லணும்டா தன்மையாக வந்துட்டு உண்மையாவே அரசியல உள்ள என்னென்ன விஷயங்கள் முக்கியத்துவம் அதிகாரம் சார்ந்த சில முக்கியத்துவமான விடயங்கள் இருக்கோ அதெல்லாம் இங்க சுட்டி காட்டப்படுது. அப்ப இதுல வர்க்க முரண்பாடு வரலாம், சில செயற்பாடுகள் வரலாம். இதையெல்லாம் என்ன செய்யணும், அரசியல் இதை கண்டு என்ன செய்யணும், தீர்த்து வைக்கணும். அப்ப அப்படியான சில நன்மைகளை நாங்க இதுல அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன பிரச்சனைகளை நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். இந்த அணுகுமுறையை கொண்டு அரசியல் இருக்கின்ற சமூக மக்களுடைய நடக்கின்ற சில பிரச்சனைகளை நாங்க அறிஞ்சு கொள்ளலாம். அதுல இந்த வர்க்க முரண்பாடு வைக்கலாம், வகுப்பு வேறுபாடு வைக்கலாம், அதே போல எதிர்ப்பு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை இதெல்லாம் நாங்க இதனூடாக அரசியல் பொருள் அணுகுமுறையூடாக அறிஞ்சு கொள்ளலாம். அறிஞ்சு அதுக்கு என்ன செய்யலாம், தீர்மானத்தை நாங்க வழங்கலாம். இது ஒரு நன்மையா பார்க்கலாம். சரியா? அடுத்தது சமூக பொருளாதார அரசியல் ரீதியில் காணப்படும் அதிகாரத்துவத்தை விமர்சனங்களுக்கு உட்படுத்துகிறோமே. அப்ப அடுத்து பாருங்க, சமூக பொருளாதார அரசியல் ரீதியாக அதிகாரத்தை விமர்சனத்துக்கு உட்பட. இப்ப இதுலயும் சமூக பொருளாதார அரசியல் ரீதியில அப்ப சமூக ரீதியான பொருளாதாரம். அப்ப இதுலயும் என்ன செய்து அரசியல் ரீதியாக காணப்படும் அதிகாரத்தை விமர்சனத்துக்கு உட்படுத்துகிறது. இப்ப ஏன் இந்த நாங்க விமர்சனத்துக்கு உட்படுத்துறோம்டா உண்மையாகவே இந்த அரசியல் சமூக வர்க்கம் பொருளாதார ரீதியாக இப்ப சமூகம் வந்து பொருளாதாரத்துல எந்த நிலைமையில இருக்கு, நாங்க இதை எப்படி பார்க்கலாம்னு நாங்க விமர்சிக்கணும். அப்ப விமர்சிக்கணும்னா இந்த அரசியல் பொருள் இந்த ரெண்டு விடையும் இருந்தால்தான் சமூகத்தோட தொடர்படுத்தி என்ன செய்யலாம், நாங்க விமர்சிக்கலாம். பொருளியலும் அரசியலும் சமூகத்தோட எந்த நிலைமையில இருக்கு என்று நாங்க ஒரு விமர்சனம் செஞ்சு அதுக்கு ஏதாவது தீர்வு இருந்தா தீர்வையும் செய்து கொடுக்கலாம். அப்ப இதையும் நாங்க ஒரு நன்மையா பார்க்கலாம். சரியா? அதே போல சமூக அரசியல் பரிமாற்றங்களுக்கு விமர்சன அரசியல் ஆய்வு தேவை என்பதை எடுத்து கூறுகிறது. அப்ப சமூகத்தில் இருக்கின்ற அரசியல் பரிமாற்றங்களுக்கு விமர்சன அரசியல். இப்ப ஏன் அந்த விமர்சன அரசியல் என்றால் தொடர்ந்து ஒரு சமூக விடயங்களுக்கு அரசியல் என்ன செய்யணும், அரசியல் சார்ந்த சில விஷயங்களை பார்க்கணும்னா நாங்க சில விமர்சனங்களை செய்ய வேண்டியிருக்கும். அப்ப சில கைவினைகளுக்கு அரசியல் ரீதியாகவோ கொள்கை ரீதியாகவோ ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது குறைபாடு எங்களுக்கு ஏற்பட நாங்க விமர்சன ரீதியாக அது என்ன ஏதுன்றதை நாங்க என்ன செய்யலாம், அவங்களோட புறப்படலாம். அப்ப இதுவும் நாங்க ஒரு முக்கியத்துவமான ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இப்ப இவ்வளவு விஷயம் வந்து இதனுடான சில நன்மைகளாக நாங்க பார்க்கலாம். இப்ப இந்த நன்மைகள் விஷயத்துல தீமைகள் விஷயமா நடக்கும். இப்ப நாங்க எவ்வளவு நேரம் பார்த்து அரசியல் பொருளியல் அணுகுமுறை என்ற விஷயம் உங்களுக்கு எல்லாரும் கிளியர் இல்லாட்டி சொல்லணும். ஏன்னா ஆளால் அமைதி அறிக்கப்படாது. இப்ப நான் கேள்வி திடீரென்று கேட்டா உங்களால சொல்லக்கூடிய மாதிரி நீங்க தயாரிக்கணும் பிள்ளையர். சரி, நான் இப்ப உங்களோட நாங்க எவ்வளவு நேரம் படிச்ச விஷயத்துக்கு சின்ன ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. சரியா? இப்ப நாங்க இந்த வரலாற்று பொருள்முதல் வாதத்தின் கோட்பாட்டுட அங்கம் என்று சொல்றோம். இப்ப அங்கம் என்று சொல்ற விஷயத்துல நான்கு கட்டமைப்புகள் பார்த்தோமே. இந்த நான்கு கட்டமைப்பிலையும் முடிவாக கிடைக்கப்படுகின்ற ஒரு தன்மையை பார்த்தோம். அந்த தன்மை என்னன்றதை சொல்லுவாகும். இதனூடாக ஒரு முடிவிலே, அதாவது வரலாற்று பொருள்முதல் வாதம் என்ற விஷயத்தை நாங்க ஒரு அங்கமாக பார்த்தோம்னா அந்த அங்கமான விடயங்கள்ல 4 விடயங்களை கொண்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. கார்ல் மார்க்ஸ் என்ற சிந்தனையாளர் ஒரு முடிவு எடுத்தார். அந்த முடிவின் பிரகாரம் தான் இந்த அரசியல் பொருளியல் என்ற விஷயத்தை திரும்ப ஒரு முக்கியத்துவப்படுத்தி ஆராய்ங்க. அப்ப அந்த அணுகுமுறை கொண்டு வரதுக்கு முதல் இந்த அமைப்பில தான் அவர் என்ன செய்யறார், இந்த அணுகுமுறையை கொண்டு வந்து அதை ஆய்வு செஞ்சார்.
அப்ப ஏன் அவர் அந்த வரலாற்று பொருள்வாதம் என்ற விஷயத்த முதல் முன்வைத்த காரணம், அப்ப அதுல என்ன காரணம் இருந்துச்சு சொல்லுங்க. இல்லாட்டி அவர் இந்த கருத்தை கொண்டு வந்திருக்காம பொதுவா அரசியல் பொருளியல் அணுகுமுறை வச்சு இது அணுகுமுறை இவ்வாறான விடயங்களுக்கு ஆய்வு செய்யலாம்னு சொல்லிக்கலாம் தானே. ஆனா அவர் அப்படி செய்யாம இந்த சில விடயங்களை நாங்க முற்படுத்திப்பட்டு தான் என்ன செய்யறோம், இந்த அரசியல் பொருளியல் ஆய்வுக்கு உட்படுத்தலாம் என்று திரும்ப அந்த ஆய்வு முறையை கொண்டு வந்தார். ஆனா அதுக்கு முதல் சில காரணங்களை சொன்னார். இவ்வாறான பிரச்சனை சமூகத்தில் இடம்பெறுவதால தான் நாங்க இந்த அரசியல் பொருளியல் விஷயத்தை கொண்டு வரோம் என்ற கருத்தின் பிரகாரம் நாங்க பார்ப்போம். சொல்லுங்க பாப்போம். யாருக்கும் விளங்கலையா? அப்ப விளங்கினோட சொல்லுங்களேன். அஸ்னா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லலாம். இந்து சொல்லுங்க. சும்மா உங்களுடைய நோட்ஸையாவது பார்த்து அதை வச்சு அதை நீங்க விளங்கி சொல்லலாம். அதில் நாங்க பார்த்த விஷயம் என்னன்னா, முடிவில் நாங்க ஒரு சமூகத்துக்குள்ள நாங்க என்ன செய்யறோம், அந்த பொருளியல் அந்த விஷயத்த முதல்ல என்ன செய்யறோம்னா நாங்க கொண்டு வரணும். கொண்டு வந்து பார்க்கின்ற போது மனிதனுடைய நடத்தைகளையும் அதே போல இந்த ஏனைய சில விடயங்களை நாங்க பார்க்கின்ற போது பொருளியல் என்ற விஷயத்தை முழு வாங்கினா அதுல என்ன வந்தா வரும், இதுல பொருளாதாரத்தை பொறுத்தளவில் அது ரெண்டு வகையாக உடையும். அதுல ஒன்று வந்துட்டு சமூக என்ற ரீதியில உயர்ந்த பொருளாதாரம் உள்ளவர்கள் தாழ்ந்த பொருளாதாரம் என்ற விஷயத்துல ரெண்டாக பிரிக்கும். என்ன பிரியக்குள்ள அதுல குறைஞ்ச பொருளாதாரத்தை கொண்டவங்க என்ன செய்வாங்க, எங்களுக்கு இது பொருளாதாரத்தை நாங்க திருப்தி இல்லாத நிலைமையில ஆயிட்டோம், அதனால எங்களுக்கும் பொருளாதாரம் தேவை என்று ஒரு போராட்டத்தை அந்த இடத்துல உருவாக்குற நிலைமைக்கு ஆயிடுவாங்க என்ற கருத்து தான் அவரோட கிடைக்கப்பட்டது. இப்ப ஒரு ஆள் கொஞ்சம் விலங்கில மெசேஜ் போட்டிருந்தா, இப்ப நாங்க அரசியல் பொருளியல் என்பது பொதுவாக சொல்ற அரசியல் உள்ள விடயங்களை, அதாவது அரசியல் உள்ள கொள்கைகளை பொருளாதாரத்தில் சொல்லப்படுற சில விடயங்கள் இருக்குமே, அதுல பொருளாதாரத்தின் வருமானம், அதே போல உற்பத்தி, அதே போல அதுல பங்கீடு செய்யற முறை, அந்த பொருளாதாரத்தில் சொல்லப்படுகின்ற சில பொருளாதாரத்தின் பண்புகள், அந்த விடயங்களை கொண்டு அரசியல் இருக்கின்ற சில கொள்கைகளோட ஆய்வு செய்கின்ற ஒரு முறைதான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. ஆனா அதை என்ன செஞ்சாங்கன்னா சில அறிஞர்கள் அதை எந்த அமைப்பில அதை கொண்டு வரணும் உருவாக்கணும் பண்ணதுல சில அறிஞர்கள் முன்னோடிகளாக இருந்தார். அதுல கால் மார்க்ஸ் ஒரு முக்கியத்துவமான ஒரு அறிஞர் அல்ல. அதை தொடர்ந்து ஒரு சில அறிஞர்களை நாங்க சொன்னோம். இப்ப இதுல இவங்க என்ன செஞ்சாங்கன்னா இந்த கால் மார்க்ஸ் வந்துட்டு இந்த அரசியல் பொருளியல் அணுகுமுறையை தொடர்ந்து இதை நாங்க கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சில நிபந்தனைகளை கொண்டு வந்தோம். அதுல எப்படின்னா இந்த அரசியல் எண்ணத்தை பொருளியல் எண்ணத்தையும் அரசியல் எண்ணத்தை விட்டுட்டு முதல் பொருளியல் என்ற விஷயத்த முதல் பார்க்கணும். அதுல பொருளியல முதல் அதுல இருக்கின்ற அந்த பொருளியல சொல்லப்படுகிற என்ன அதுல நாங்க பார்க்கலாம் பொருள் உற்பத்தி, அதுல அதே போல வருமானம், இப்படியான சில விஷயங்களை இதை முதல் முழுக்க ஆய்வு செஞ்சேன். ஆய்வு செஞ்ச பிரகாரம் அதுக்கு ஒரு முடிவு ஒன்று சொன்னார். அப்படி வரலாற்று பொருள் முதல் வாதம் என்ற என்ன கருத்துன்றது, வரலாற்றிலேயே பொருளாதாரம் தான் ஒரு முதல் வாதம் என்ற ஒரு கருத்தை கொண்டார். அப்ப உண்மையா பாருங்க, இப்ப நாங்க வாழ சூழலும் கூட என்னதான் அரசியல் என்றாலும் அரசியல்ல கூட இந்த அரசியல் தொடர்ந்து இயங்குற எது முக்கியம், பொருளாதாரம் தான் முக்கியம் இல்லையா? அதனாலதான் அவர் என்ன சொன்னார், வரலாற்று பொருள் முதல்வாதம் என்ற கருத்தை முதல் கொண்டு வந்து அந்த கருத்தை ஒரு அங்கமாக என்ன செய்வார் பார்த்துட்டு அதுல சில நிபந்தனைகளை கொண்டு வர, அது எப்படி அது அங்கமாக பார்க்கணும்னா முதல் வந்துட்டு ஒரு சமூகத்தில இந்த அரசியல் இந்த இந்த பொருளாதாரம் என்ற விஷயத்தை நாங்க பொருளாதாரம் என்றதை பார்க்கணும்னா ஒரு சமூகத்தை நாங்க என்ன செய்யணும் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. அதை ஒரு சமூக ஒரு உருவமைப்பு எப்படி இருக்கும் என்ன வகையான தேர்ந்தெடுக்குது. திரும்ப அந்த சமூகத்தில ரெண்டு விஷயத்த பறிக்கின்றனர். அதுல வந்து பொருளாதாரத்தையும் அதே போல அதுல சமூகத்தில் இருக்கின்ற கலாச்சார அரசியல் பொருளாதார நடவடிக்கை எப்படி இருக்கு, இந்த ரெண்டு விஷயத்தையும் என்ன செய்யுங்க பார்க்கணும் என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றேன். அப்ப ரெண்டாவது அப்ப மூன்றாவதாக எப்படி பார்க்கறேன்டா, மூன்றாவது விஷயமாக இதுல கிடைக்கின்ற என்ன பலன் என்று பார்க்க போனா இந்த பொருளாதாரத்தை இங்க கொண்டு போகக்கூடிய ரெண்டு வர்க்கம் என்ன செய்யுது, இந்த பொருளாதாரத்தை கொஞ்சம் ஒன்று உயர்ந்ததாகவும் தாழ்ந்ததாகவும் தெரியப்படுது. நாலாவது கருத்துல பார்க்க போகல இவர் என்ன சொல்றாண்டா, இந்த கருத்து வந்துட்டு ஒரு பக்கமே பொருளாதாரம் கூடுதலா போகக்கூடிய நிலைமை அறிக்கை, மற்ற பக்கம் குறைந்த அளவில் இருக்கிறதால இங்க இந்த குறைந்த அளவில் இருக்கின்ற சமூகம் வந்துட்டு என்ன செய்கிற சமூகமா மாறப்போகுது, ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய சமூகமா இருக்கும் என்ற முடிவை கொண்டு வரோம்.
இதுதான் இவருடைய கருத்து. இப்ப இதன் பிறகாக இந்த அரசியல் பொருளியலான முறை என்பது இவ்வாறு தீர்மானிக்கப்பட்டதுன்னு நாங்க சொல்றோம். இது பிறகு நாங்க பொதுவாக நான் கொமான் ஒன்று கொடுத்திருந்தேன், விஞ்ஞான அணுகுமுறை திட்டமிட்ட ஒரு ஆய்வு, அதாவது விஞ்ஞான அணுகுமுறையோட இதை நாங்க என்ன செய்யறோம், ஒரு ஆய்வு ஒன்று நாங்க மேற்கொண்டு பார்த்தோம். அப்ப ஆய்வு ஒன்று நாங்க மேற்கொண்டு பார்த்ததில்லை. இதுல முடிவு என்னன்னா, அரசியல் ரீதியான விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு, அதே மாதிரி இந்த அணுகுமுறை இந்த 2 வர்க்கங்கள்ல போராட்டம் ஒன்று ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்த ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்பட்டது. அதே போல இன்னும் ஒரு நல்ல விஷயம் அரசியலையும் இருக்கின்ற சில செயற்பாடுகளுக்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதிரி அமைச்சு. இந்த 2 விஷயம் பார்க்கணும். கிளியர் தானே? கிளியரா? கேள்வி ஒன்று கேட்டிருந்தீங்க, உங்களுக்கு இது கிளியரா இருக்குதான் இந்த அரசியல் பொருளாதார அணுகுமுறை. சரி, அன்றைய கிளாஸுக்கு வந்தவங்களுக்கு மேலதிகமாக ரெக்கார்டிங்லேயே நீங்க பார்க்கலாம். சரியா? ரைட். இப்ப இதுல நன்மைகளை நாங்க பார்த்துட்டோம். இப்ப சில தீமைகளையும் பார்ப்போம் பாருங்க. அதே போல தீமைகள் என்ற விஷயத்துல பொருளாதார கட்டமைப்புக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்து ஆய்வுகள் நிகழ்கின்றன. அப்ப இதுல பாருங்க, நாங்க பொதுவா சொல்றது என்ன, அரசியல் பொருளியலுக்குள்ள இதுல கூடுதலா வந்துகிட்டு என்ன இருக்கு, கூடுதலா இருக்க விஷயம் வந்துட்டு இந்த கூடுதலா இதுல இருக்க விஷயம் வந்துட்டீங்க என்னன்னா, பொருளாதார கட்டமைப்பு மட்டும் முன்னுரிமை கொடுக்கப்படுது. உண்மையாவா இல்லையா? அதாவது குறைபாடா பாக்குறோம். நாங்க பார்த்த விஷயத்துல எல்லாத்துலயும் அரசியலை விட பொருளாதார விடயம் தான் கூடுதலா சொல்லப்படுது. ஆனா பேருக்கு தான் அரசியல் பொருளியல் அணுகுமுறை. அப்ப அதான் நாங்க இதை சொல்லிக்கலாம். அதே போல ஆய்வு முறைகள் பயன்படுத்துவதில் சிரமங்கள் காணப்படும். உண்மையாவே இல்ல, ஆய்வு முறை என்ற விஷயம் சிரமமாக இருக்குமே, எல்லா பக்கத்தாலும் சிக்கலாக அணுகுமுறை இருக்கு பாருங்க. இதுல பொருளாதாரத்தை பார்க்கலாம், ஒரு பிரச்சனை முரண்பாடு தோன்றுது. அதே போல அரசியல்ல மட்டும் சில விஷயங்களே ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா பொருளியலை தொடங்கினாலே இதுல அங்கே விட்டு வராங்க. அப்ப அதாவது ஆய்வுமுறைகள், அதாவது விஞ்ஞானத்தை பயன்படுத்துற சில ஆய்வுமுறை என்ற விஷயம் எல்லாம் இதுல சிரமமான காரியம். அதே போல சமூகத்தில் காணப்படும் நிறுவனங்கள் கவனத்துக் கொள்ளப்படாம, அப்ப சமூகத்துல இன்னும் வேற சில நிறுவனங்கள் இருக்கு. அப்ப பொதுவா பொருளாதாரம் மட்டும் முக்கியத்துவப்படுத்துதல், ஏனையதெல்லாம் புறக்கணிக்கப்படுகிறது, குறைபாடு. அதே போல அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் பல பரிமாணங்கள் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளாமே. அப்ப அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பிலேயும் ஒரு சில பரிமாணங்கள் இருக்கு. இப்ப சமூகத்தில நாங்க பொருளாதாரத்தை மட்டும் பார்க்கப்படாது, ஏழு விடயங்களும் இருக்கு. இப்ப கலாச்சாரம் சார்ந்ததா சொல்லலாம், இல்ல மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலான பிரச்சனைகள் இருக்கும். அப்ப எல்லா விஷயத்தையும் நாங்க ஒன்றா பார்க்கலாம். அப்ப இதுல அரசியல் மற்றும் சமூக கட்டமைப்பில் பல பரிமாணங்கள் உள்ளது என்பதை ஏற்றுக்கொள்ளாம, நிறைய பரிமாணங்கள் இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ளாம பொருளாதாரம் என்ற ஒரு கோட்பாடு ரீதியா பார்க்கிற விஷயம் மட்டும்தான் இதுல இருக்கு. அதே போல சமூக அசைவுக்கும் அவற்றின் பெருமானங்களுக்கு கவனித்துக் கொள்ளணும். அப்ப சமூக அசைவு என்று சொல்லக்கூடிய விஷயம் அது எப்படின்னா, சமூகத்தினுடைய அடுத்தடுத்த நிலைப்பாடு எப்படி மாறலாம், என்ன மாதிரி இருக்கும் என்று இவங்க பார்க்குது. இவங்க பொருளாதார வச்சு சரி இதை மட்டும்தான் பாரு, மனிதன் இப்படித்தான் மாறுவான், இவங்க ஒரு ஆள் பணக்காரன், ஒரு ஆள் எந்த பிரச்சனை வரும், இப்படி ஒரு முடிவு மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்கு. அப்ப அடுத்தடுத்து இருந்து நடக்குமென்ற ஒரு நிலைமையே இவங்க சொல்லல தெளிவா. அப்ப இதை நாங்க ஒரு குறைபாடா பார்க்கலாம்னு சொல்றாங்க. இப்ப இந்த அமைப்புல தான் நாங்க இந்த அணுகுமுறையை பற்றி விளங்கிக் கொள்ளலாம். சரியா? ரைட். இப்ப இது அடுத்து நாங்க பார்க்க போறது சரியா சமூகவியல் அணுகுமுறை. சரியா? சமூகவியல் அணுகுமுறை. இப்ப சமூகவியல் அணுகுமுறை என்ற லேசா உங்களுக்கு விளங்குற மாதிரி, இப்ப பொதுவா சமூகத்திலே இப்ப நாங்க ஒவ்வொரு பாடப்பரப்பு மாதிரி சமூகவியல் என்பதும் ஒரு துறை ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிங்க. இப்ப நாங்க அரசறிவியல், அதே போல மானிடவியல், உள்ளவியல் என்று பொருளியல் என்று பல துறைகள் இருக்கு. அது மாதிரிதான் சமூகவியல் வந்துட்டு ஒரு துறையோட சேர்ந்த ஒரு அணுகுமுறை. சரியா? அதன் கூட தொடர்பட்ட விஷயம் தான் இது. இப்ப பொதுவா நாங்க சொல்லலாம் எப்படி என்றா, அரசியலை கற்பதற்கு பல்வேறு அணுகுமுறை காணப்படும். அவற்றில் சமூகவியல் அணுகுமுறை மிக முக்கியமானதாகும். அவற்றிலும் சமூகவியல் நெருங்கிய தொடர்புடைய ஒரு கற்கைத்துறை என்பதால் அவை தொடர்ந்து நெருங்கிய உறவை பிணங்குகின்றது. அப்ப நீங்க லேசா விளங்கணும் பிள்ளை, இதுக்கு நீங்க வரைபடம் கொடுக்கண்டா, இதுக்கு அந்த அளவு விஷயம் இல்லை. நான் பக்கத்துல இன்னைக்கு இந்த கேள்விக்கும் பாதை இல்லை, வந்தாலும் சும்மா ஏதாவது கேள்வியோட தொடர்படுத்தி வரும். சரியா? இல்லாட்டி எம்சிக்குள்ள வரும். சரி, அதுக்காக நான் அந்த
பெரிய நோட்ஸுகள் இதுக்கு தேவையும் இல்லை நோட்ஸ் அந்த அளவுக்கு. இப்ப ஷோர்ட்டா சொல்ல போனா சமூகவியல் என்பது ஒரு துறை உண்டுனே. அப்ப அந்த துறையோட தொடர்பட்ட அரசு அறிவியல்ல சமூகவியல் துறையோட தொடர்படுத்தி அப்ப சமூகவியல் துறையில் உள்ள விஷயங்களை கொண்டு அரசியல்ல இந்த செல்வாக்கு என்ன அளவிலான செல்வாக்கு இருக்கின்ற பார்க்குதா இந்த சமூகவியல் அணுகுமுறை. இப்படி நீங்க விளங்கினா போதும், பெருசா அதுல ஒன்றும் இல்லை. இந்த இதுல நாங்க சில விஷயத்தை சொல்லலாம். இப்படின்னா அரசியல் கற்பதற்கு பல்வேறு அணுகுமுறை காணப்படுகின்றன. அவற்றில் சமூகவியல் அணுகுமுறை மிக முக்கியமான. அரசியல் சமூகவியல் நெருங்கிய தொடர்பு இரு கற்கைத்துறை என்பதால் அவை தொடர்ந்து நெருங்கிய ஏன் ரெண்டும் இரண்டு கற்கைத்துறை, அதனால ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றதை நாங்கள் இதுல இருந்து விளங்கிக் கொள்ளலாம். சரியா? அடுத்து பாருங்க, அரசியல் மற்றும் சமூகவியல் ஆகிய இரண்டினை இணைக்கின்ற உபகற்கை துறையாக அரசியல் சமூகவியல் காணப்படுகிறது. இப்ப நாங்க பார்க்கலாம், இதுல பாருங்க அடுத்த விஷயம் சொல்றது அப்படின்னா அரசியல் சமூகவியல் இரண்டினை மற்றும் சமூகவியல் ஆகிய இரண்டினை இணைக்கின்ற உபகற்கை துறையாக. ஏன் நாங்க இந்த உபகற்கை துறையாக அதாவது சொல்லலாம் அரசியல் சமூகவியல் காணப்படும். உபகற்கை துறை என்றா ஒரு விடயத்தை படிப்பதற்கு இன்னும் ஒரு கட்சி துறையாக. இப்ப நாங்க அரசியல்ல உள்ள சில விஷயங்கள் சமூகவியல் இருக்கு, சமூகவியல்ல உள்ள விடயங்கள் அனைத்தும் அரசியல் இருக்கு. இப்ப சமூகவியல் என்றா பொதுவா மனிதனுடைய நடத்தி தான் இந்த சமூகவியல். சமூகத்தில மனிதன் நடந்து கொள்ற விதம் அதான் சமூகவியல். விளையாட்டா அப்ப இந்த சமூகவியல் என்ன சொல்றது? அப்ப இங்க அரசியல் எப்படி இருக்கும்? அரசியல்ல நடத்தைய சமூகம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரஜை மனிதன் என்று சொல்லக்கூடிய அந்த பிராணியோடாத்தான் நாங்க என்ன செய்யறோம், அலைந்து கொள்றோம். அப்ப அரசியல்ல வந்துட்டு பிரஜை சமூகத்தில் உள்ள பிரஜை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் சமூகவியல் என்று சொல்லக்கூடிய கற்கையிலும் எங்களை சமூகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் தான் அதுலயும் முக்கியத்துவம். அப்ப அதாலதான் இங்க ரெண்டுக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் என்ன, ஒத்துமை. அதாவது இங்கேயும் அந்த மனிதர்கள் தான், அங்கேயும் அந்த மனிதர்கள் ஒத்துமை. அப்ப இதுல நாங்க ஒரு விஷயத்தை விளங்கிட்டும் அரசியல் மற்றும் சமூகவியலாக இரண்டையும் இணைக்கின்ற ஒரு உபத்துறையாக அரசியல் சமூகவியல் காணப்படும். அப்ப ரெண்டையும் அரசியலையும் மற்றும் சமூகவியலையும் ரெண்டையும் இணைக்கின்ற ஒரு துறைதான் அரசியல் சமூகவியல். சரியா? அப்ப அப்படி விளங்கினாலும் சரிங்க. அதே போல சமூகவியல் அணுகுமுறை என்பது சமூகவியல் கோட்பாடுகளை அணுகுமுறையில் செயற்பாடுகளை பயன்படுத்தி அரசியல் கற்கையை பயன்படுத்தி மேற்கொள்ளும் முறையாகும். அப்ப இங்கே சொல்லப்படுற அடுத்த விஷயம் என்னன்னா, இங்கே சமூகவியல் அணுகுமுறை என்பது சமூகவியல் கோட்பாடுகளையும் அணுகுமுறைகளையும் செயற்பாடுகளையும் பயன்படுத்தி அரசியல் கற்கையை பயன்படுத்தி மேற்கொள்ளும் முறை. உண்மையாகவே சமூகவியல் இருக்கின்ற கோட்பாடு அறிவிக்கலாம், எண்ணெய் அறிவிக்கலாம், அதுல சொல்லப்படுகின்ற ஏனைய சில கற்கைக்குரிய பகுதிகள் இதெல்லாம் சேர்த்து இந்த அரசியல்ல பார்ப்பது. அப்ப இதுல நாங்க மேல அதிகமாக சரியா விளங்கி கொள்ளணும் என்ற அவசியங்கள் ஒன்றும் இல்லை. சமூகவியல் இந்த நோட்ஸ் நீங்க மட்டும் கொஞ்சம் பார்த்தா போதும், எல்லாம் கூடுதலான விஷயம் அதுலயே இருக்கு. சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு நாங்க பெருசா விளங்கி அளவுக்கு இல்லை. இந்த நோட்ஸை படிச்சா உங்களுக்கு ஈஸியா விளங்கி கொள்ளது. சரியா? என்னோட ரெண்டும் ஒரு துறை என்றதால அதுல உள்ள விஷயங்களை நாங்க இதுல என்ன செய்யணும், சேர்த்து இதுல என்ன குறைபாடு இருக்கு, இதுல என்ன குறைபாடு, இதுல என்ன விஷயம் இருக்கு, அதுல என்ன விஷயம் சேர்த்து பார்க்க விஷயம் தான். அதனால நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. சரியா? அதே போல பாருங்க, அரசியல் ஆய்வு சமூகவியல் ஆய்வு முறையில் வலுப்படுத்தப்பட்டது. அப்ப அரசியல் இருக்கின்ற ஆய்வும் அதே போல சமூகவியல் ஆய்வு முறையும் வலுப்படுத்தப்பட்டது. கடுமையான வலுவனக்குள்ள நாங்க ஒரு உறுதியான விஷயங்கள் இருக்கு. ஏன் இங்கேயும் அந்த மனித சமூகத்தை பத்தி இருக்கும், அரசியலும் மனித சமூகத்தின் கொஞ்சம் கவலை கொஞ்சம் இஷ்யூ ஆயிட்டா திடீரென்று வைஃபை ஆஃப் ஆயிட்டு. சரி, ஓகே. அப்ப இந்த அடிப்படையில நாங்க என்ன செய்யலாம், விளங்கி கொள்ளலாம். அப்ப இதுல கால் மார்க்ஸ் அதே போல ஆக்ஸ்கெம்டே இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த அணுகுமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அதே போல 20ஆம் நூற்றாண்டின் அடிப்படையில் சமூகவியல் ஆய்வுகளை பிராங்க்பேட் சிந்தனை பள்ளி, அப்ப பிராங்க்பேட் என்று சொல்லக்கூடிய சிந்தனை பள்ளி என்ன செஞ்சாங்கன்னா சமூகவியல் அணுகுமுறை தொடர்புடைய சில தலைப்புகளை ஆய்வு மேற்கொண்டு அதோடு ஆய்வுகளை மேற்கொண்டு செய்யறாங்கன்னா இதனை
அடுத்து நவீன அரசியல் ஆய்வுகள் கருத்தியல் மானுடவியல் என்ற சமூகவியல் என்பது தாக்கத்தையும் உட்படுத்தப்பட்டது. அப்ப இதுல நாங்க பார்க்கலாம் என்னன்னா, இந்த பிரான்பேக்ட் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகம், பிரான்பேக்ட் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்துல 20ஆம் நூற்றாண்டுல அது சொல்ற சிந்தனை பள்ளி. இங்க என்ன செய்யறாங்க, சமூகவியல் அனுபவத்தை அந்த தலைப்போட சில ஆய்வுகளை மேற்கொள்றாங்க. அதுல ஏன் சில துறைகளையும் கொண்டு ஆய்வு செஞ்சாங்க. அதுல பார்க்கலாம்னாங்க, இதுல மேலதிகமாக சொல்லப்படுற சில துறைகள் வந்து மானுடவியல், மானுடவியல், அதே போல நவீன அரசியல் சார்ந்த ஆய்முறை கருத்து, இந்த விடயங்களையும் சொல்றாங்க. இப்ப மானுடவியல் சொல்றதும் சமூகம் சார்ந்த மனிதன் சம்பந்தமான தனிப்பட உள்ள நடத்தை, அவன் மனிதனுடைய நடத்தை. இப்ப சமூகவியல் சமூகத்தில உள்ள விடயங்களை கொண்டு மனிதனை பார்க்கிறது. மானுடவியல் மனிதனோட சார்ந்த விடயத்தை நல்ல வழங்கும். எல்லாமே ஒரு துறைதான், ஆனா சின்ன கொஞ்சம் வித்தியாசம், அவ்வளவுதான். அப்ப அந்த மானுடவியல் என்றதும் இதோட தொடர்பட்ட துறைதான். அப்ப அந்த மானுடவியலையும் நவீன அரசியல் ஆய்வுகள் முறைகள்ல சில விடயங்களை கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆய்வு செய்து சில முடிவுகளை இதனுடன் என்ன செய்யறாங்க, புறப்படக்கூடியதாக அமைஞ்சதுன்னு சொல்றாங்க. அதே போலதான் இன்னும் ஒரு சில விஷயத்தை நாங்க பார்க்கலாம். சமூகவியல் ஆய்வு, சமூக கட்டமைப்பு, சமூக ஒழுங்கமைப்பு, சமூக அலகுகள், மனிதனுக்கு சமூகத்துக்கு இடையிலான தொடர்புகள், அடுக்குமுறை மற்றும் சமூக நிலை மற்றும் ஆகியத்தை புரிந்து கொள்ளும். இதுல சொல்லப்பட முழுமையான விஷயம் நான் என்ன சொல்றேன், சமூக சார்ந்த விடயங்கள், சமூக ஒழுங்கமைப்பு, சமூக கட்டமைப்பு, மனிதனுக்கு சமூகத்துக்கு இடைப்பட்ட விஷயங்கள் என்று ஃபுல்லா சமூகத்தோட என்ன விஷயம் மர திரும்ப அதோட சேர்த்து அதான் என்ன செய்யறாங்க, அரசியலோட பார்ப்பாங்க. அப்ப இவ்வாறான சில செயற்பாடுகளை கொண்டு ஆய்வு செய்கின்ற ஒரு விடயம். அதே மாதிரி அரசியல் விஞ்ஞானிகளுக்கு அரசியல் கட்சி மற்றும் அவர்கள் சமூக அடிப்படை வாக்காளத்தில் நடந்து கொண்ட சில தாக்கங்கள் மூலம் நடைபெறுகின்ற சில விஷயங்கள். இப்ப இதுலயும் பாருங்க, அரசியல் கட்சியை ஏன் சொல்றாங்கன்னா, தேர்தல் நடக்கின்ற போது அதுல என்னென்ன செயற்பாடுகள் சமூகத்தில இந்த சமூக நடத்தையில உள்ள விஷயங்களை, இப்ப பொதுவா வந்துட்டு தேர்தல் நடக்குதாமன்னா அது வந்து சமூகத்தில, அதாவது எங்களோட சமூகத்தில் வாழ்கின்ற எங்களுக்கு நடந்து கொள்ற நாங்க நடக்கின்ற ஒரு நடத்தை ஒண்ணு. இப்ப நாங்க எப்படி நடக்கிறோம், இப்ப அரசியல் ரீதியாக நாங்க நடந்து கொள்ற விதம் தான் இருந்தாலும் அது எங்க நடக்குது, சமூகத்தில நடக்குது, சமூக மக்களுக்கு இடையில நடக்கின்ற ஒரு விதமா இல்லையா. அப்ப இது எங்க தொடர்பு கொண்டு இருக்குது, இந்த தொடர்பு அரசியல் வரைக்கும் போகும். அப்ப நாங்க ஒரு எலெக்ஷன் ஒண்ணு நடந்தா இந்த எலெக்ஷனில வாக்கு எடுக்குது, உதாரணம் சொல்லலாம். என்ன பாருங்க, அரசியல் கட்சி என்பது அரசியல் ஆய்வின் முக்கியமானது ஒரு கருத்தியலாகும். அரசியல் அரசியல் கட்சி தொடர்பான பின்வரும் விடயங்களை நாங்க ஆய்வு செய்யறோம். இதுல கட்சியில வேலை திட்டங்கள், அதே மாதிரி தேர்தல் விஞ்ஞாபனம், கட்சி வரலாறு, கட்சி தலைவர்கள் உரை, பத்திரிகை செய்வதில் வெளியீடு தகவல், கட்சி தலைவர்கள், இதெல்லாம் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் நடக்கிற போது இவ்வளவு விஷயமும் என்ன செய்யுது, ஒரு சமூகத்துல இருக்கின்ற ஒரு பிரதியூடாக நடக்கின்ற விஷயம். இவை இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி என்றா, இவர் சமூகத்தில இருக்கின்ற ஒரு நபர் வந்துவிட்டு எந்த அமைப்பில ஒரு அரசியல் விடயமாக இருக்கலாம், அதே போல அரசியலோடையும் இவர் எப்படி தொடர்படுகிறார், அதே போல இந்த சமூகத்திலேயும் இவர் எப்படி தொடர்படுகிறார் என்ற விஷயத்தை இதுல நாங்க ஆய்வு செய்து பார்க்கறதுதான். இப்ப உதாரணம் கொண்டு இந்த சமூகவியல் அணுகுமுறை முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்ப சமூகவியல் அணுகுமுறையில முக்கியத்துவமான விடயம் என்னன்னா, பொதுவா நாங்க சொல்லலாம், அதாவது அரசியலியலை கற்பதற்கும் சமூகத்தில் உள்ள சமூகவியலோட கற்பதற்கும் ரெண்டும் ஒரு துறை. அதுல இருக்க விஷயத்தையும் இதுல இருக்கிறது சேர்த்து பார்க்கிறது. அது மட்டும் இல்லாம பொதுவா நாங்க சொல்றது, அதாவது சமூகத்தில் இருக்கிற மனிதனுடைய நாளாந்த வாழ்க்கையை பார்க்கலாம், அதனுடைய மனிதனுடைய வாழ்க்கையோட ஒழுங்கு, அதே போல மனிதன் சமூகவியலோட இப்படி தொடர்படும், இப்படியான சில கருத்தின் அடிப்படையில உருவாக்கப்பட்டு ஆய்வு செய்கின்ற ஒரு முறைதான் சமூகவியல் அணுகுமுறை. இப்ப விளங்கிட்டு தானே. இப்ப நாங்க அடுத்து பார்க்க போறது பெண்ணியல் வாழ அணுகுமுறை. இப்ப சமூகவியல் அணுகுமுறை விளங்கிட்டு அவங்களுக்கு கிளியர்னு சொல்லுங்க. அப்போ கிளியரா கிளியர் இல்லையா, கொஞ்சம் குயிக்கா சொன்னா இன்னும் ஒரு அரை மணி தலைமைக்கு அதுக்குள்ள நாங்க அதையும் பார்த்து முடிச்சிடலாம், எக்ஸாமும் ரெடி ஆகலாம். கிளியரா உங்களுக்கு லேசா வழங்கப்படுது. சமூகவியல் என்றா சமூகத்துறை, சமூகவியல் துறையோடையும் அரசியல் துறையும் சேர்த்து தொடர்புடைய ஒரு துறை தான் இந்த சமூகவியல் அணுகுமுறை. சேர்த்து பார்க்கிற ஒரு கற்கை முறை என்று சொல்லலாம். அப்ப அதுல முக்கியமாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம், இந்த சமூகவியல் சார்ந்த சில விடயங்களை பார்க்கின்ற போது, அதாவது நாங்க சமூக கட்டமைப்பில் இருக்குது, சமூக கட்டமைப்பு, சமூக ஒழுங்கமைப்பு, சமூக அலகுகள், அதோட மனிதனும் சமூகமும் எந்த தொடர்பில் இருக்காது. கூடுதலாக சமூகம் பண்ணக்குள்ள நாங்கதான் சமூகத்தில் எங்களை தான் சொல்லுது. சமூக கட்டமைப்பு யாரை பத்தி சொல்லுது, சமூகத்தில் மனிதனை பத்தி தான் சொல்ல போகுதுன்னு. அப்ப சமூக கட்டமைப்புன்னா அதுக்குள்ள நாங்க வருவோம். அதே போல தனிப்பட சொல்லக்குள்ள மனிதனும் சமூகத்துக்கும் இடையில் தொடர்பு. இதெல்லாம் பற்றி ஆய்வு செய்கிற ஒரு விஷயம் தான் சமூகம். உங்களுக்கு கிளியரா சொல்லுங்க. இப்ப
சிபா கிளியரா என்ன மாதிரி தெரியாது சொல்லணும். கிளியரா சொல்லுங்க. நாங்க அடுத்த அணுகுமுறை பார்க்க போறோம். பெண்ணில் வாழ அணுகுமுறை. இதெல்லாம் வந்துட்டு பொதுவா நாங்க பேசிக்கான விஷயம் தான், சரியா? இதுல நீங்க பூரணமா படிக்க வேண்டிய சில பகுதி வந்துட்டு இனி அடுத்தடுத்த வார பகுதிகள். அதுலேயும் என்ன போட்டிருக்கீங்க? மெசேஜ் போட்டு டிலீட் ஆகின்னு நான் அப்ப இதுல விஷயம் பண்ணணும் என்னன்னா, இப்ப நாங்க இப்ப பேசிக்கா முதல் யூனிட் 2 யூனிட் எல்லாம் சும்மா நார்மலா படிச்சுட்டு போடலாம். ஆனா இதுல மெயினா படிக்கின்ற டாபிக் வந்துட்டு கொஞ்சம் கடினமான பகுதிகள்டா யாப்புகள் தான் கொஞ்சம் கூடுதலா கடினமான பகுதி. அதையும் கூட நாங்கள் சரியா விளங்கி படிக்கணும்னா தொடர்ந்து கிளாஸுக்கு வரணும். இப்போ எங்களோட சீனியர் பிள்ளைகள் படிக்குதுகள். உண்மையாக எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் வச்சதுல சில பிள்ளைகள் நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க. எங்களோட 2022 எழுதுறாக்கள் எல்லாரும் நல்ல பெஸ்ட். இந்த முறை நான் பெரும்பாலும் ஒரு 50 பேருக்கு மேலே இருக்காங்க. பெரும்பாலும் நான் எதிர்பார்க்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 15 ஒரு 20 அப்படி எதிர்பார்க்கலாம். இன்ஷால்லா பாப்போம். அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் ரிசர்ச்ல கொஞ்சம் வந்தா அனுப்ப சொல்லி. எல்லாரும் அந்த கொமன் குரூப்ல இருக்கிறாங்க, வேற கிளாஸ் குரூப்லயும் இருக்காங்க, சரியா? ரைட், ஓகே. இப்ப நாங்க இந்த கொஞ்சம் ரஃப்பான பகுதியில் நாங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் காரம் கிடக்கு. அதுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி படிச்சா தான் நீங்க என்ன செய்யலாம், வெல்லலாம், சரியா? அதால அந்த டைம்ல கிளாஸ்கள்ல கொஞ்சம் கட் பண்ணாம வந்துடும். அதுல வந்துட்டு யாப்புன்னு சொல்லக்குள்ள இப்ப நாங்க முதலாவது அரசியல் அமைப்பு காரணத்துவம் எல்லாம் படிக்கக்குள்ள கொஞ்சம் விளங்கி போகணும். ஏன்னா அது வந்துட்டு கதை மாதிரி தான் அதெல்லாம் படிக்குது. இப்போ இதெல்லாம் வந்துட்டு தியரி, ஒரு விஷயம் சொல்லப்படத்தை படிக்குது. அது அப்படி இல்லை, அது ஒரு கதை மாதிரி. இப்போ உதாரணமாக வந்துட்டு நாங்க டொனமுறை படிக்க போறோம்னா டொனமுறை வந்துட்டு யாரால உருவாக்கப்பட்டது, இல்லாட்டி கோல்புரம் படிக்க போறோம்னா கோல்புரம் வந்துட்டு ஏன் உருவாக்கப்பட்டது, யாரால உருவாக்கப்பட்டது, இதுல எத்தனை பேர் உறுப்பினர் இருப்பாங்க, இதுல எத்தனை முக்கியத்துவமான அம்சங்கள் கொண்டு வரப்பட்டது, இதுல மக்களுக்கு என்ன நலனான விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது. நம்ம ஒரு விடயத்தை கதை மாதிரி படிக்கின்ற ஒரு பகுதிகள் தான் அது, சரியா? அப்ப அப்படி பகுதிகளில் கொஞ்சம் நாங்கள் தப்பா கொஞ்சம் மெனக்கெடு படிக்கணும். இப்ப இதெல்லாம் ஓகே, பிரச்சனை இல்லை. இப்ப இதுல நீங்க அப்படி இப்படி ரெண்டாலும் எல்லாருமே எடுத்துட்டு போகலாம். ஒரு மேக்சிமம் ஒரு 6 யூனிட் வரைக்கும் நீங்க படிக்கலாம், எடுக்கலாம், சரியா? 7வது யூனிட் தொடங்கினாதான் கொஞ்சம் அப்படியே எழுத்துக்கு போகும். 7 இருந்து அந்த 12வது யூனிட் வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நாடுகளும் கொஞ்சம் படிக்க வேண்டிய நாடுகள் அந்த அளவுக்கு இல்லை. நாடுகள் நீங்க பயப்படுற அளவுக்கு இல்லை. அது ஒவ்வொரு நாடும் தனிப்பாடு. இப்போ உதாரணமா போன வருஷம் உதாரணம் சுவிட்சர்லாந்து வந்துட்டேன்னா இந்த வருஷம் பிரித்தானியா வரும். அப்படி மாறி வரும். அதாவது நீங்க ஏதாவது ஒரு நாட்டு நோட்ஸ் எடுத்து படிச்சா சரி. ஆனா நோட்ஸ் நாடனக்குள்ள நோட்ஸ் வந்துட்டு சும்மா பொதுவா அரசியல் அமைப்பு மாதிரி, அரசியல் அமைப்பு மட்டும்தான் படிக்க. அரசியல் அமைப்பு மாதிரி இருந்தா அதுல இப்போ உதாரணம் ஒட்டி ஆட்சி அதை கொண்ட அரசியலமைப்பை வச்சு அந்த நாட்டில என்ன அரசியலமைப்பு பிரகாரம் அரசு செயற்பாடுகள் இருக்கின்றதை பார்க்குது, அவ்வளவுதான் வரும். ஆனா கூடுதலான விஷயம் வந்துட்டு யாப்பில் தான் இருக்கு. அதுல இந்த 78 தான் கொஞ்சம் பூரணமாக சில விடயங்கள், அதாவது ஒரு முழுமையான கேள்விகள் வந்துட்டு 2வது பகுதியில யாப்பில தான் போடுவாங்க. ஏன்னா நீங்க முன்கூட்டியே சொல்றது எல்லாம் வந்துட்டு இதெல்லாம் நீங்க அறிஞ்சாத்தான் தொடர்ச்சியா படிப்பீங்க, சரியா? அறியாட்டி கொஞ்சம் படிச்சுட்டு போகக்குள்ள யாப்பு ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பைத்தியம் முடிச்சிடும். அப்ப அப்படி இல்லாம நாங்க இன்வெஸ்ட் பண்ணி படிக்கணும்னா இப்ப இருந்து தியரியில் என்ன போற மாதிரி போனா ஓகே. இப்ப இதுக்கு ஏன் நான் இந்த பயிற்சியில தாரண்டா, நீங்க ஒரு கொள்கையை அப்படி விடப்படாதுக்கா. இப்போ எடுத்த நீங்க தொடர்ந்து எடுக்கணும்ன்றதா இந்த அழகு பரீட்சை தான். இப்ப நீங்க எந்த தொடர்பும் இல்லாம சும்மா நோட்ஸ் மட்டும் படிச்சா நீங்க அங்க எக்ஸாம்ல கூட எடுக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு தொடர்பு என்னன்னா இந்த அழகு பரீட்சையிலும் உங்களுக்கு நடக்கிற கவனப்படுத்தினா இந்த தொடர்ந்து இருக்க செய்யும்டா உங்களுக்கு ஸ்கூல் மட்டத்திலையும் ஒரு நல்ல ஒரு பேர் எடுத்து நல்ல ஒரு பேர் எடுப்பீங்க ஸ்கூல்லையும். அதே மாதிரி ஃபைனலையும் நல்ல பேர் எடுப்பீங்க. அதுக்காக இந்த பரீட்சை இங்கேயே ஸ்டார்ட் பண்றோம். ஆனா விக்காடி தியரியை மட்டும் படித்து என்ன நடக்கும், ஒன்றும் இல்லை.
பேப்பர் கிளாஸ்ல கூட கேள்வி கேட்டாலும் கூட சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை தான் சரியா. எங்கட இதுலயும் கூட சில பிள்ளைகள் அங்கங்க எல்லாம் போய் வந்து ஒரு 10-15 பிள்ளைகள் வெளியில வந்தாங்க பேப்பர் கிளாஸுக்கு. அவங்க விட ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா படிக்கலையே, நோட்ஸ்கள் இல்லையே, அங்கங்க ஃப்ரீ கிளாஸ் அந்த இந்த குரூப்ல இருந்தாங்க. அந்த நோட்ஸை வச்சு பார்த்து என்ன செய்ய, நோட்ஸை விளங்கணுமே, அதான் பிரச்சனை. அப்படி நிலைமையில இருந்தாங்க. ஆனா தொடர்ந்து கிளாஸ்ல வந்தவங்க கொஞ்சம் விஷயத்த விளங்கினாங்க. சரியா, இதெல்லாம் வரும். சரி, ஓகே. இப்ப நாங்க இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறைன்றதை நாங்க பார்க்க போறோம். இதுல அது சொல்ல பெமினிசம்னு சொல்லுவாங்க. என்ன ஆங்கிலத்துல பெண்ணியல்ல பெமினிசம்னு சொல்றது. இந்த பெமினிசம் என்று சொல்ற பெமினியா என்ற லத்தீன் மொழியில் பொருள் பெண்மைக்குரிய இயல்புகளை உடையவள் என்பதாகும். பெண்ணியல்வாதம், பெண்ணியல் ஈர்ப்பு, மகளிர், பெண்ணல கொள்கை சொற்களால் அழைக்கப்படுவது. பொதுவா இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறை லேச அவங்களுக்கு சொல்றோம். நல்ல பழம் லேசா படிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்றோம். அதாவது பெண்ணியல்வாதம் என்பது பொதுவா ஆண்களை விட இந்த கேள்விகள் வந்து நீங்க லேசா எழுதலாம். ஏனென்றா எங்களோட சமூகத்துல நடக்கின்ற பெண்களுக்கு ஏற்படுகின்ற சில பிரச்சனைகளை கொண்டு இந்த லேசா இந்த பெண்ணியல்வாதம் என்றால் லேசா நாங்க கையாளலாம். இப்ப பொதுவா இதை நாங்க நோட்ஸாக தியரியாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக படிக்க முடியல. இந்த பெண்ணியல்வாதம் சம்பந்தமான முக்கியமான சில விடயங்களை கொண்டு அடுத்தது ஒரு சில அறிஞர்கள கருத்து சொல்லப்பட்ட விஷயத்தை கொண்டே நாங்க பார்த்தா போதும். அந்த அளவுக்கு டீப்பாக தேவை. ஆனா லேசா படிக்கிறதுக்கு எதாவது சொல்றோம் பாருங்க. இந்த பெண்ணியல்வாதம் அணுகுமுறை சம்பந்தமா முதல் பெண்ணியல்வாதம் என்றது எப்படி உருவாக்கப்பட்ட, எப்படி கொண்டு வந்தாங்க முதலாவது சொல்றாங்க. பெமினிசம் ஆங்கில சொல் பெமினியா என்ற லத்தீன் மொழியில் இருந்து பெண்மைக்குரிய சில இயல்புகள். பெண்மைக்குரிய இயல்புகள் என்ன, பெண்கள்ல சம்பந்தமான அவங்களோட வாதம், பிரச்சனைகள், சமூகத்திலே பெண்களுக்கு நடக்கின்ற சில பிரச்சனைகளை அவங்க முன்வைக்கிறது ஒரு வாதமா சொல்லுவாங்க. அதே போல பெண்ணியல் சம்பந்தமான ஈர்ப்பு விஷயங்கள், அதே போல மகளிர், அதே பெண் நல கொள்கைகள். ஏன் இதெல்லாம் நாங்க தொடர்ந்து சொல்றோம்னா இது பொதுவா இந்த பெண்ணியல் வாதம் என்றத முதல் டாபிக் தான். இப்ப பெண்ணியல் வாதம் ஏன் இந்த அணுகுமுறை ஆய்முறை கொண்டு வந்தாங்கன்னா இவ்வாறான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாகத்தான் இந்த அணுகுமுறை உருவாக்கப்பட்டது. அப்ப முதலாவது நாங்க இந்த சொல் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது சொல்லிட்டு அது என்ன காரணத்துக்காக அழைக்கப்படுதுன்னா இந்த பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்காகவும் பெண்களுடைய கொள்கைகளை என்ன செய்யணும் மீட்டெடுப்பதற்காகவும் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பெண்ணியல்வாதம் என்பது பெண்களின் எல்லா சிக்கல்களையும் புரிந்து கொண்டு அவற்றை களைய முற்படும் இயக்கமாகும். அதாவது உலக அரசியலில் பண்பாடு, பொருளாதார, ஆன்மீகம் ஆகியவற்றில் நல்ல மாற்றத்தை உருவாக்கி விடவும். இப்ப பாருங்க, ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க, உலக வரலாற்றுல பொதுவா பெண்களுக்கான சில விடயங்கள், அதாவது நாங்க என்னென்ன பார்க்கிறோம்டா பண்பாடு, பொருளாதாரம், ஆன்மீகம் ஆகியவற்றில பெண்களுடைய சில விடயங்கள் கரிசனை கொண்ட, அதாவது தீர்மானங்கள் சரியா எட்டப்பட்டா இந்த விடயங்கள்ல ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கும். எதுல ஒன்று பண்பாடுல, கலாச்சார விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, ஆன்மீகம். ஏனென்றா அவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கு, அதை நாங்க தீர்த்து வைக்கணும் கருத்து சொல்றோம். இதெல்லாம் பெண்ணியல்வாத அணுகுமுறைக்குரிய கருத்துக்கள். அப்ப இந்த கருத்துக்களை கொஞ்சம் எழுதி போட்டு நாங்க உதாரணமாக சமூகத்தில் நடக்கிற சில பிரச்சனைகளை சொன்னாலும் பிரச்சனை இல்லை. சரியா, அதே போல இது சம்பந்தமாக சால் பென் என்பவர் பெண்ணியல்வாதம் என்பது பெண்களுக்கு உரிமைகள் பெறுவதற்கு மட்டுமல்ல அது சமூகத்திலேயே மாற்றி அமைக்க முயல்வதாகும் என கூறார். அப்ப பெண்கள்ல உரிமை மட்டுமில்லை, ஒரு சமூகத்தை மாற்றி அமைக்கணும்னா பெண்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்களுடைய அந்த சக்தி ஒரு முக்கியத்துவமா இருக்கு. ஆண்கள் எப்படி ஒரு அதாவது ஆணாதிக்கம் என்று சொல்றாங்க, அப்ப ஆண்கள் அந்த ஆணாதிக்கம் கொண்டவர்கள் அந்த மாதிரி அதுக்கு ஒரு ஈக்குவல் தான் பெண்கள். என்ன அவருக்கு எதிராங்க. இப்ப ஆண்கள் இல்லாட்டி பெண்கள் இல்லை, பெண்கள் இல்லாட்டி ஆண்கள் இல்லை, பொதுவாக சொல்லப்படும். அப்ப இது மாதிரி நாங்க பெண்களுக்கும் என்ன செய்யலாமாண்டா அவங்க சொல்றார் பெண்கள் வாதம் என்பது பெண்கள் உரிமையை பெற்றுக்கொள்ள மட்டுமல்ல சமூகத்தையே சில விடயங்களை மாற்றி அமைக்கின்ற பெண்கள் முக்கியம். அப்ப அதுக்காகவாவது நாங்க என்ன சொல்லணும், உங்களோட கருத்தை நாங்க மதிக்கணும் அந்த மாதிரி சொல்றாரு. அதுல கூடுதலான சில நாடுகளை நாங்க உதாரணப்படுத்தலாம். இப்ப எப்படி என்றா இப்ப பிள்ளைகள் நாங்க இந்த பேருந்து அணுகுமுறை படிக்கோம்னா எங்களோட நடைமுறை வாழ்க்கையிலே எங்களோட கலாச்சாரத்துல நாங்க அமைதியா பெண்களிடையே பிடிக்கணும்னு சொல்லப்படுது. ஆனா நாங்க கல்வி, அதாவது தியரி விஷயம் பண்ணதுக்காக நாங்க இங்க சொல்லப்பட விஷயத்த நாங்க படிக்கணும். அது நாங்க பொதுவா படிக்கிறோம் சரியா, நோட்ஸுக்காக படிக்கிறது. அதுக்காக நீங்க ஏன் செருப்படியில நாங்க இருக்கணும் மட்டும் யோசிக்கப்படும் சரியா. இது நோட்ஸ் தியரிக்காக நாங்க அந்த நோட்ஸ் சொல்லுவோம். இது வந்துட்டு ஐரோப்பியர்கள் வந்துட்டு அவங்களோட சிந்தனையில சொல்ற விஷயம் தான் இது. இப்ப நாங்களா உருவாக்கிலே எங்களுக்கு எங்களோட மத கலாச்சாரத்துக்கு பண்பாடு இருக்கு, அதில் ஒழுக்கம் இருக்கு, அதில் ஏற்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சில விஷயங்கள் எங்களோட ஒழுக்கத்துக்கு முறையான சில கதைகளும் இதுல வரலாம். அப்ப அதெல்லாம் நாங்க கரிசனை கொள்ள தேவையில்லை. எங்களுக்கு
தியரி நோட்ஸுக்குன்றதுக்காக நாங்க படிக்கணும். சரியா? ரைட். இப்ப இதுல பாருங்க, தெற்காசிய நாடுகளில் பெண்கள் சமூகம், அலுவலகம், குடும்பம் போன்றவற்றில் கொடுக்கப்படும் போன்ற விழிப்புணர்ச்சியையும் அத்தகைய இழிவுபடுத்தலும் போக்கினை மாற்றி அமைக்க ஆண்கள் பெண்களும் ஒருவரை ஒரு புரிந்து கொள்ளும் செயல்பாடு தன்மையினை பெண்ணியவாதம் கொண்டுள்ளது. இப்ப இங்க சொல்றாங்க இப்ப ஏன்னா தெற்காசிய நாடுகள், அதாவது எங்கட தெற்காசியால எங்கட இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற அந்த தெற்காசிய நாடுகள் எப்படின்னா பெண்கள் வந்துட்டு சமூகம், அலுவலகம், குடும்பம் போன்றவற்றில் கொடுக்கப்படுவது போன்ற விழிப்புணர்ச்சியுடன் அத்தகைய இழிவுபடுத்தும் போக்கினை மாற்றி அமைக்க ஆண்களுக்கு ஒருவரை ஒரு புரிந்து கொண்டு செல்லும் தன்மையினை பெண்ணிய வாங்கணும். ஏண்டா எங்களை தெற்காசிய வலயம் இந்த இதுல கூடுதலா வாழ்ந்துட்டு வேண்டா பெண்களுக்கு அந்த சமூக ரீதியா அலுவலகம், குடும்பம் போன்றவற்றில கொடுப்பது போன்ற சில விழிப்புணர்ச்சியும் அத்தகைய இழிவுபடுத்துறது கூடுதலா எங்கட பகுதியை தான் சொல்றாங்க. ஏன்னா இங்கதான கூடுதலா பெண்களை மதிக்கல, இழிவுபடுத்துறாங்க. சரியான சில அதாவது முரணான சில விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க எங்கே இந்த தெற்காசிய வலையமைப்பு. அப்ப இதுகளுக்கு எதிராகத்தான் இவங்களோட கருத்தின் பிரகாரம் பெண்ணியல்வாதம் என்பது கொண்டு வரப்பட்டது என்று சொல்றாங்க. அதே மாதிரி பெண்ணியல்வாதம் என்பது பெண்களை தாழ்வுபடுத்துவது, சமூக, அரசியல், பொருளாதார நடைமுறை கட்டமைப்புகள் மற்றும் சமத்துவமின்மை எதிர்க்கும் கவனத்தை கொள்ளும் சமூக, கலாச்சார, அரசியல் இயக்கங்கள், செயற்பாடுகள் மற்றும் கோட்பாடுகள் தொகுப்பாகும். அப்ப இங்க இன்னும் ஒரு கருத்து சொல்லலாம். இப்படின்னா இங்க பெண்கள் வாதம் என்று பெண்களை தாழ்த்தப்படுவது, சமூகத்தில் நடக்கின்ற அரசியல், பொருளாதார நடைமுறைகள், கட்டமைப்பு மற்றும் சமத்துவமின்மையை எதிர்நோக்குகின்ற சமூக, கலாச்சார, அரசியல் இயக்கங்கள், செயற்பாடுகள், கோட்பாடுகள் தொகுப்பு ஆண் பெண் சமத்துவத்தில் கவனம் செலுத்தும் கோட்பாடாகும். இது வரையறுக்கப்படுவது உண்டு. சில வேளைகளில் பெண்ணின் வார்த்தை வரையறுக்கப்படுவது உட்படுவது சிக்கலான. இப்ப பாருங்க, இதை நாங்க ஏன் இந்த பந்தியை நாங்க சொல்றோம் அப்படின்னா உண்மையா ஒரே ஒரு விஷயம் தான். பெண்ணியல் வந்து இப்ப பாலம் பொதுவாக பெண்களுக்கு தேவையான உரிமைகளோ, சமத்துவமோ, ஏதாவது நலனான விஷயங்களோ சமூகத்திலே ஆண்களுக்கு சமமாக கொடுக்கணும் என்றது அவங்களோட கருத்து. இதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களையும் அவங்க என்ன செய்வாங்க, மாறி மாறி சொல்றாங்க. பொதுவான கருத்து இவ்வளவு. ஆனா சொல்ற விஷயம் என்னன்னா மாறி மாறி அந்த கருத்தோட சேர்த்து சில விஷயங்களும் சொல்றாங்க. அதே போல இப்ப என்ன அப்ப சொன்ன கருத்து வந்து பெண்கள் வாதம் என்பது பெண்களை தாழ்வுபடுத்தப்படுகின்ற சில செயற்பாடுகள் இல்லையா சமூகத்தில், அது அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக சில நடைமுறை கட்டமைப்பு இப்படியான விஷயத்துல பொதுவா வந்துட்டு ஆண்கள் பெண்கள் என்ற சமத்துவத்தன்மை இருக்கேன். ஆண் வந்துட்டு பெண்களோட நாங்க எப்படி பார்த்தாலும் சமமா சொல்லல. ஏன் உடல் ரீதியாக ஏதோ ஒரு சில தேவைகள் ரீதியாக நாங்க வேறுபட்டிருக்கோம். அதாவது பெண்கள் வந்துட்டு கொஞ்சம் பலவீனமானாங்க, ஆண் கொஞ்சம் பலம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவு நாங்க இயற்கையாகவே இயற்கை ரீதியில நாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக தான் இருக்கேன். பொதுவாக ஆய்வு ரீதியாக நாங்க இந்த ஆண்கள் பெண்களுடைய அந்த வித்தியாசத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளத்தான் வேணும். ஆனா இருந்தாலும் இவங்களோட கருத்து பிரகாரம் சமத்துவத்தன்மை ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய ரெண்டு பாராருக்கும் சமத்துவமான தன்மை ஒன்று கொடுக்கணுமாம். அப்படி கொடுக்கிறது சிக்கலான தன்மையாக இருக்குமாம் என்றும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்படுது. அப்ப இங்க ஏன் உண்மையா சிக்கலாம், ஏன் அந்த சில வேறுபாடுகள் ஆண் பெண் என்ற இதுல நம்ம உடல் வேறுபாடு சிக்கலான கருத்தை கொடுக்கும். அப்ப அந்த கருத்தை நாங்க பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்லலாம். இந்த வகையில் சமத்துவமிக்க காரணங்கள், சமத்துவத்தை அடைவதற்கான வழிமுறைகள், பால்நிலை அடையாளங்களை விமர்சித்து கேள்விப்படுத்தப்படுகிற எல்லைகள் போன்ற தொடர்பினை பெண்ணியல் வாதங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு உண்டு. ஆண் பெண் போன்ற அடையாளங்களை வெறுமனை சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டவை என்ற வாதங்கள் உள்ளன. அப்ப பாருங்க, ஒரு சில வாதங்கள்ல எப்படி சொல்றாங்கன்னா ஆண் பெண் என்ற விஷயம் சமூகத்தால கட்டமைக்கப்பட்டதாம். ஆண் பெண் என்ற விஷயம் சமூகத்தால ஆண் பெண் ஆண் கட்டமைக்கப்பட்ட கருத்தாமன்னு சொல்லலாம். எப்படி நாங்க கட்டமைக்கப்பட்ட கருத்துன்னு சொல்றோம் இல்ல, அது வந்து இயற்கையாகவே ஆண் பெண் என்றது அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கிறேன். ஆனா இவங்க எப்படி பார்க்காங்க, அப்படி இல்லை, இது சமூகத்தால கட்டவிட்டு விடப்பட்ட ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இதை பார்க்காங்க. ஏனென்றா ஏன் ஆணோட பெண்ணுக்கு என்ன குறைச்சல் ரெண்டெல்லாம் அவங்க கேட்கக்கூடிய மாதிரி இந்த கருத்து அப்படித்தான் பார்க்காங்க. அப்ப இதனால இவங்க பெண்கள் சம்பந்தமான சில கருத்துகள் வருகின்ற போது பொதுவா பெண்கள் என்ன செய்றாங்க, அடக்குமுறை, அதாவது பெண்களுக்கும் இவங்களுக்கும் இடையில சில நாங்க அந்த தீர்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சில குழப்பமான நிலைமைகள் இருக்கின்ற கருத்தை சொல்லி பெண்களுடைய வாதங்களை புறக்கணிக்காங்களாம். ஆனா அதுக்கு ஒரு சில வாதிகள் பெண்கள் சம்பந்தமான சில வாதிகள் சொல்றாங்க அப்படி இல்லை, நாங்க என்னதான் சில சிக்கல் இருந்தாலும் நாங்க பெண்கள் மாணவர்கள் சமந்தானே, அப்ப ஏன் கொண்டு வரலன்னு ஒரு சில வாதிகள் இருக்காங்க. தான் இந்த பெண்ணியல் வாத அணுகுமுறையான கருத்து. அப்ப இந்த கருத்துக்களை கொண்டு நீங்க எழுதினாலே போதும். இங்க என்ன சொல்லப்படுதோ அந்த விஷயங்களை கொண்டு ஒரு 4-5 பொயின்ஸான விஷயங்களை வச்சு ஒரு 10 மார்க்ஸ் கேள்வி வந்தா 2 பக்கத்துக்கு நாங்க எழுதலாம் தாராளமா. இந்த முறை பெண்ணியல் வாத அணுகுமுறை எதிர்பார்க்கப்படுது. வருகின்ற 17ஆம் தேதி பரீட்சை இருக்கு, பார்ட் 1 இருக்கு, 17 நினைக்க 19
பாட்டு விரிகை பாட்டு 19. அதுல உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன் நான் எடுத்திருக்க எதிர்பார்க்க வினாக்கள் இந்த பெண்ணியல் வாதம், அதே போல ஒப்பீட்டு அணுகுமுறை, அதே போல சமூகவியல், அதுவும் எடுத்திருக்கேன். அந்த அணுகுமுறை எடுத்திருக்கேன் பாருங்க. இந்த முறை நான் எடுத்திருக்கிறது வரலாம். சரியா? அப்ப எடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கி கூடுதல் இந்த பெண்ணியல் வாதம் வரலாம்னா சொல்லப்பட்டீங்க. அப்ப அவங்களுக்கு மாதிரி தான் சொன்னேன். இந்த பெண்ணியல் வாதத்தை நீங்க சும்மா நோமல் எப்படியான சில விஷயங்களை கொண்டு எழுதினா போதும். ஒரு எப்படியும் சிறு குறிப்புகள் எல்லாம் போடுவான். சிறு குறிப்பு வந்துட்டு உங்களோட இதுல கடைசி பகுதியில வரும். உங்களோட பாஸ் பேப்பர் நீங்க பார்க்கலாம். கடைசி பகுதியில 4 கேள்வி போடுவாங்க. 1, 3, 4 கேள்வி போடுவாங்க சிறு குறிப்பு. இதுல 2 தான் செய்யுது. 4 போட்டா 2 சென்டேஜ், 1க்கு 10 மார்க்ஸ். அப்படியே என்னக்குள்ள ஒரு 10 மார்க்ஸ்க்கு எழுதக்கூடிய மாதிரி நோட்ஸ் உள்ள கேள்வியை தான் தருவாங்க. இப்ப நீங்க யோசிக்கணும், இப்போ 10 மார்க்ஸ்க்கு கேள்வி தராங்கன்னா அதுக்குரிய நோட்ஸ் உங்கள்ட்ட இடிக்குமாமண்டா அதுக்குரிய மாதிரி தான் கேள்வி தருவாங்க. இல்லாத கேள்வியை போட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இப்ப சிலபஸ்ல வந்துட்டு இப்ப பெண்ணியல் வாதம்னா அதுக்கு எந்த அளவுக்கு நோட்ஸ் இருக்கும், எப்படி கேள்வி கொடுக்கலாம்னா அவங்களுக்கு எக்ஸாம் டிபார்ட்மெண்ட்ல உள்ள லெக்சர் மாதிரி தெரியும். அதாவது அதுக்கேற்ற மட்டும் தருவாங்க. இப்ப நீங்க எல்லாரும் குழம்பிக்க தேவை. அப்ப அப்படி கேள்வி என்னம்னா அதுக்கேற்ற கேள்வி இந்த கேள்வி வந்தா எழுதலாம். சரியா? 10 மார்க்ஸ் கூட பூரணமாக எழுதலாம். இப்ப பெரும்பாலும் இந்த தரம் பெண்ணியல் வாதம் வந்துட்டேன்னா உங்களோட இதுல வேற ஏதாவது ஒரு அணுகுமுறை போடுவாங்க. சரியா? நான் அந்த டைம்ல நான் உங்களுக்கு என்ன வரும் பண்றதை நான் எதிர்பார்த்து தருவேன். சரியா? இதுல நாங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் இது அதே விஷயத்தான் தொடர்ந்து சொல்லப்படும். சரியா? இதுல நாங்க அரசியல் அடுத்த விஷயத்த பாருங்க. இதுல தற்கால பெண்ணியல்வாதிகள் பெண்ணியல்வாதத்தை இன சமூக கலாச்சார மத எல்லைகளை கடக்கும் அடிப்படை இயக்கமாக கருதுகின்றனர். வினைத்திறன் மிக்க பெண்ணியல் இயக்கமானது வன்புணர்ச்சி, பாலியல் தொழில் போன்ற பொது பிரச்சனைகளை குறித்து சமூகத்திற்கு சிறப்பு பிரச்சனையை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று இவர்கள் வாதிடுகிறார். இப்ப பாருங்க, இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறையில சில பெண்ணியல்வாதிகள், அதாவது இது கூடுதலா ஆண்கள் இதுல முன் வர மாட்டாங்கன்னு, ஆண்கள் ஒரு சில ஆண்கள் இதுக்கு சம்பந்தமாக சார்பான கருத்து சொல்லுவாங்க. கூடுதலா பெண்ணியல்வாதி எனக்குள்ள பெண்கள் சார்பான சில பெண்கள் தான் இது சம்பந்தமா கருத்து சொல்லுவாங்க. அதுல சொல்றாங்க எப்படின்னா, தற்கால பெண்ணியல்வாதிகள் எப்படின்னா இன சமூக கலாச்சார மதங்களை கடக்கும் அடிப்படையாக கருதுகின்றோம். வினைத்திறன்மிக்க பெண்ணியல் இயக்கமானது வன்புணர்ச்சி, பாலியல் தொழில் போன்ற பொது பிரச்சனை. அப்ப அவங்க சமூகத்துல சில பிரச்சனைகளுக்கு உருவாக்கப்படுறாங்களா, அதுல வன்புணர்ச்சி, பாலியல் தொழில், சில கடத்தல்கள், வேலை இப்படியான செயற்பாடுகளுக்கும் பெண்களை பயன்படுத்தலாம். அப்ப இதனாலேயும் கூட என்ன செய்யுது, எங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. இதற்காகவாவது இந்த நாங்க சமூகத்தில் எங்களுக்கு கொண்டு ஒரு சில இயக்கத்தை கொண்டு நாங்க என்ன செய்யறோம், நாங்க விவாதிக்கிறோம். நீங்க எதுக்கு ஏதாவது தீர்வு தரலாமா என்று ஒரு சில விவாதிகள் வாதிடுறாங்களாம். அதே மாதிரி அரசியல் மற்றும் சமூக ஆய்வுகளின் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய இந்த பெண்ணியல்வாதம் ஒரு கற்கை நெறியாகும். அப்ப இது அரசியலையும் சமூகத்திலையும் ஒரு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 1970களில் தான் இது என்ன செய்யுது, மாற்றம் அடைஞ்சது. அப்ப அதனாலதான் இந்த பெண்ணியல்வாத கற்கை துறை பிரிவான பெண்ணியல்வாத அணுகுமுறை தொடர்பில் அதிக முக்கிய வினாக்களை எழுப்பிய மட்டுமின்றி அரசியல் எண்ணங்களின் விளக்கத்தை விருத்தி செய்தது. அப்ப நாங்க ஏன் இந்த பெண்ணியல்வாதம் என்ற விஷயத்தை அரசியல் பாடப்படத்தை பார்க்கணும்டா, இது சமூகத்திலையும் அரசியலையும் ஒரு முக்கியமான சில பிரச்சனைகளை கொண்டு வந்தது. எப்படி பிரச்சனைனா, எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லாத மாதிரி, எங்களுக்கு தீர்வு வேணும், தீர்வு இல்லையே என்று சொல்ற மாதிரி அதிகமான ஒரு நீண்ட காலத்துக்கு ஒரு அதிகமான பிரச்சனைகள் இருந்துச்சு. அப்ப இவங்க பார்த்தாங்க இதுக்கு ஒரு தீர்வு என்ன செய்யலாம்டா, அரசாங்க பாடப்படத்துல இதை முதல் உள்வாங்கி நாங்க இதுக்கு ஒரு சில தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கலாம்னு ஒரு சில அறிஞர்கள் முடிவெடுத்தான் இதை நாங்க இப்பவும் கூட ஒரு புதிய பாடப்பரப்பாக பெண்ணியல்வாத அணுகுமுறை படிக்கும். இப்ப நாங்க படிக்கக்குள்ள நாங்க எக்ஸாம் இந்த பெண்ணியல்வாதம் என்ற அணுகுமுறை எல்லாம் இல்லை. அப்ப அந்த நேரம் வேற அணுகுமுறைகள் தான் இருந்த. இப்ப உங்களுக்கு புது சிலபஸ்ல பெண்ணியல்வாத அணுகுமுறை போட்டியா முதல் வந்துக்கிட்டு இதுக்கு வேற சில நவீனத்துவ அணுகுமுறைகள் நாங்க அதை நான் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன் நோட்ஸ்ல எழுதி பாருங்க. அந்த அணுகுமுறை தான் இந்த கிட்டத்தட்ட நாங்க என்ன ஆரம்பத்துல வந்துட்டு 10 அணுகுமுறை மட்டும் தான் படித்தோம். எங்களுக்கு 10 அணுகுமுறை தான் தந்தாங்க. ஆனா உங்களுக்கு அதுலேயே சுருக்கி 3 அணுகுமுறை நிப்பாட்டிட்டு மொத்தம் 7 அணுகுமுறை தான் தந்துருக்காங்க. இதோட முடியுது. சரியா? அதுலேயும் 2 அணுகுமுறை தான் மரபு ரீதியா. நாங்க படிக்கக்குள்ள மரபு ரீதியில 3-4 அணுகுமுறை என்னமோ, அதுல நவீனத்துவத்துல 6, மொத்தம் 10 அணுகுமுறை, 10-11 அப்படிதான் இருந்துச்சு. சரியா? அப்ப கூடுதல்ல வந்து இது நாங்க சொல்றது 12 வருஷத்துக்குள்ள கதை. எக்ஸாம் அடிக்கணும் 12 வருஷம். 2010 என்னமோ 10-11 எழுதின கதை தான் என்ன சொல்றது, 11 பேர் தானே 2011. சரியா? அப்ப இவ்வளவு காலத்துக்குள்ளேயும் பாருங்க என்ன எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வந்துருக்காங்க. அப்ப அதுல பார்க்கலாம் நாங்க பிள்ளைகள் அரசியல் என்ற
துறையில் ஏன் பெண்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளோம்? முதலாவது வினா பாருங்க. அரசியல் என்ற துறையில் ஏன் இதுல சில கேள்விகள் பிரச்சனைகளை கொண்டு வந்தாங்க. அதுக்கு உதாரணமா அரசியல் என்ற துறையில் ஏன் பெண்கள் புறந்தள்ளப்பட்டனர், அரசியல் துறையில் ஆண்கள் துறையை தொடர்ந்து பேண வேண்டுமா என்று கேள்விகளை எழுப்புறாங்க. அப்ப இப்படியான சில கேள்விகள் எழுப்பிய காரணம் என்னது? இந்த பெண்ணியல்வாத அணுகுமுறையில ஒரு தீர்வுக்காக. அப்ப அதே போல சமூக வரலாற்றினூடாக பெண்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டு துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்டு பாரபட்சம் காட்டப்பட்டு ஆளாக்கப்படுவதற்கான காரணம் என்ன, அவ்வாறு செய்வதை தொடர்ந்து வைத்திருப்பதா என்று சில கேள்விகளை பெண்ணியல்வாதிகள் உருவாக்கினாங்க. பெண்கள் துன்பத்திற்கும் சமூக அரசியல் கலாச்சாரத்திற்கு கட்டமைப்பு விளைவி சமூகத்தில் மாற்ற மனித விடுதலை தொடர்பில் லிபரல் வாதம் மற்றும் சமூகவாதங்களின் அனுபவங்கள் போதுமானதா என்று பல்வேறுபட்ட ஏன் அந்த லிபரல் வாதத்தையும் சமூகமைவாதத்தை நீங்க கொண்டு வராங்கன்னா உண்மையா பாருங்க. சமூகமைவாதம் வந்துட்டு பொதுவா என்னத்தை கொண்டு வருது? அது பொதுவா எல்லாருக்கும் சமத்துவமான ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும். அப்ப ஆணண்டாலும் சமத்துவம் இருக்கணும், பெண்ணண்டாலும் சமத்துவமான ஒரு பங்கு அந்த சிந்தனையை கொண்டு வராங்க பெண்ணியல்வாதம். அது மட்டும் இல்லாம லிபரல் வாதம் என்ன? தனி மனித சுதந்திரம். அப்ப மனிதன் எல்லாரும், அது ஆணண்டாலும் பெண்ணண்டாலும் தனி மனிதனா இருக்கின்ற யாருக்கும் சுதந்திரம் கொடுக்கணும். அப்ப அந்த கருத்தை கொண்டு அப்படியான சில கருத்துக்களை கொண்டுதான் இங்க என்ன செய்யறாங்க, இந்த முடிவுகளை எடுத்துக் கொள்றாங்க. சரியா? ரைட். இப்ப கிளாஸ் ஒரு டைம் இதாயிட்டு எனக்கும் அடுத்த 8 மணி கிளாஸ் ஒன்று. சரியா? நாங்க கிளாஸை முடிச்சு கொள்வோம். இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கு. சரியா? இதான் பெண்ணியல் வாதம். பெருசா நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதுல பின்பார்க்கும் ஒரு ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கு. அதை தேவையா நான் அடுத்த கிளாஸ்ல முதல் படிக்க நாங்க ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இதை கொஞ்சம் மேல தேவையான வழங்கப்படுத்துவோம். சரியா? இதுல அதுல பெருசா ஒன்றும் இல்லை. இந்த பெண்ணியல் வாதம் சம்பந்தமாக பெண்ணியல் வாதத்தின் அந்த படிநிலைகள் கோட்பாடுகள், அது என்ன படிநிலை என்றால் முதலாவது இந்த பால் நிலைன்னு சொல்லக்கூடிய ஆண் பெண் தொழில் வேறுபாடு, ஆண் தலைமைத்துவம், என்னென்ன படிநிலை பெண்ணியல் வாத அணுகுமுறை என்ற விஷயம். சரியா? அது மட்டும் இல்லாம இதுல வந்துட்டு பெண்ணியல் வாத அணுகுமுறை 3 கட்டமைப்பில பார்த்தது. முதல் அலை பெண்ணியல் வாதம், முதலாவது அலை என்றால் முதல் நிலையில எப்படி இருந்தாங்க, முதல் 2ஆம் நிலை அலை பெண்ணியல் வாதம், 3ஆம் நிலை, இந்த 3 வகையிலையும் பிரிச்சாங்க. அதை நாங்க விரிவாக பார்க்க முடியல. அந்த 3 நிலைகளை பத்தி சொல்லிக்கலாம். அவ்வளவா. சரியா? இவ்வளவு நீங்க எவ்வளவுனா சரி. அதே போல இதுல என்ன பாருங்க, இந்த அந்த 6 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 6 விடயங்களுக்கும் எண்ணக்கருத்துல முக்கியத்துவமானவையாகும். இந்த 6 விஷயத்தின் கொண்டு சில கருத்துக்களை சொல்லிருக்காங்க. அந்த கடைசி பேஜ் நோட்ஸை பாருங்க. சரியா? அதை நீங்க சும்மா மேலோட்டமும் வாசிச்சு பாருங்க. சரியா? அப்ப எக்ஸாம்ல வந்துட்டு நான் எடுத்திருக்க கேள்விகள்ல உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு 4 கேள்வியில 3 செய்வது, அதுல வந்துட்டு எம்சிக்கு வந்துட்டு கோட் அடிக்க கேள்வியில வந்துட்டு கோட் அடிக்கிறது 10 கேள்வி, எழுதுற 2 விடிய எழுதுற 10 கேள்வி. உங்களோட முதல் மாதிரி தான் உங்களோட தவணை பரீட்சைக்கும் அதே மாதிரி நான் எடுத்த மாதிரி தான் பரிசு. சரியா? அதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். யோசிக்க தேவையில்லை. நீங்க லேசாச்சு லேசான கேள்விகள் தான். பெரும்பாலும் எக்ஸாமுக்கு ரெடியாங்க. நாங்க இன்ஷால்லா அடுத்த வியாழக்கிழமை உங்களுக்கு எக்ஸாம் வந்துட்டு புதன்கிழமை போட்டிக்கு வியாழக்கிழமை கிளாஸ்ல நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள மேலோட்டமா நான் பெண்ணியல் வாதத்தை விளங்கப்படுத்தக்குள்ள இந்த பகுதியில் உள்ள பகுதியை நான் கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு, சரியா, நாங்கள் உங்களுக்கு அடுத்த யூனிட் 2 ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? இன்ஷால்லா எல்லாம் ரெடியாக வாங்கடா எக்ஸாமுக்கு. அனைவருக்கும் தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.